ஒரு ஒய்ஃபா, ஒரு ப்ரொடியூசரா நடிகை நயன்தாராவை ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வர்றது என்னால் முடியாது, என்னால் அதை அஃபோர்டும் பண்ண முடியாது. பட் ஐ டோன்ட் நோ இதுக்கு நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியாது. இருக்காங்களா? ஓய், Oh my God! இங்கே வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படியும் படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார். Hello Chennai! வணக்கம் வேல் டெக் ஆவடி. ఇప్పుడు నేను తెలుగులో మాట్లాడాలా இல்ல தமிழ்லையா? என்னடா எல்லாத்துக்கும் கத்துனீங்கன்னா என்னடா சொல்றது? சரி, ஓகே. அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தெலுங்கு தெரியுமா? ஓரளவுக்குக்கா. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாரையுமே நம்மளுடைய வேல் டெக் ஆவடியில் வந்து சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ டுடே இஸ் கோயிங் டு பி a very very special evening for all of us. LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் நம்ம காலேஜ்ல நடக்க போகுது. அவங்க நினைக்கிறாங்க வரவங்க போறவங்க எல்லாம் இதை மட்டும் சொல்றாங்களே ஒழிய யாரும் வர மாட்டாங்களே, நடத்துவாங்களா மாட்டாங்களா? அப்படிதானடா? இல்ல, ஆமாவா? இல்லடா, கண்டிப்பா நடத்துவோம். சரி, தமிழ் பேசுற ஆட்கள் எவ்வளவு பேர் இங்க இருக்கீங்க ப்ளீஸ்? அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு நாங்க பேசுறது புரியலனா? தெலுங்கு ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ் ഇവിടെ എത്ര പേര് മലയാളം സംസാരിക്കുന്ന ആൾക്കാരുണ്ട്? அவ்வளோதாங்க, எங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ். எல்லா லாங்குவேஜ் பீப்புளுமே இங்க இருக்காங்க. பேன் இண்டியன் மூவி அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்களோ தெரியாது, கத்திட்டே இருக்கணும். கத்துவீங்களா மாட்டீங்களா? இங்க இப்போ இந்த நேரத்துல அனிருத் வரதுக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்க? பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வரதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? விக்னேஷ் சிவன் வரதுக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்க? கிருத்தி ஷெட்டி, கௌரி, எவ்வளவு பேர் நயன்தாரா மேம் வரதுக்காக வெயிட் பண்றீங்க? ஓகேப்பா, கண்டிப்பா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம LIK உடைய ஸ்டார்ஸ், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தங்களுமே இப்போ அரங்கத்துக்குள்ளே வர போகிறாங்க. அண்ட் அவங்களோட என்ட்ரி ரொம்ப மாசாக இருக்கணும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஸ்டார் வரும்போது நல்ல கைத்தட்டல்கள், விசில்கள் எல்லாமே கொடுக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட போகிறோம்ப்பா? கூப்பிட போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நடந்து வந்தாங்கன்னா பசங்களோட விஷன் கண்டிப்பாக மாறாது. எல்லா பசங்களோட விஷன் இவங்க மேலதான் இருக்கும். ஏன்னா வர போறது கௌரி கிஷன். Okay, so நம்மளோட LIK pre-release event-க்கு here we have a cute and gorgeous Gauri. Hi cutie, how are you? Yes, அடுத்து வர போற நபர் யார் அப்படிங்கறத சொல்லிடவா? ப்ளீஸ் சொல்லுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரெண்ட் ஆனது, ஃபேமஸ் ஆனது கூமாப்பட்டி. கொஞ்சிட்டே இருக்கணும்னு தோணுச்சுனா அதாங்க கிருத்தி ஷெட்டி. Wow, let's welcome a gorgeous Kriti Shetty. What a woman. Wow. Wow. Hello. Hi
Bhima. Hi, so here we have the gorgeous Kriti Shetty here in house. Boys and girls, என்ன pumped ஆயிட்டீங்களா? அடுத்ததா விழா நாயகன் இசையோட ட்ரூத் அது நம்ம அனிருத். ஹீரோ கூப்பிடாங்க பாரு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஒரு சரி. பஞ்ச் வச்சிருப்பே, கூப்பிடு. அப்ப கூப்பிட்டுலாமா? எஸ். ஹீரோ சைடுல படுத்திருந்தா அது ஸ்ரீரங்கநாதன், அதே ஸ்டைலா படுத்திருந்தா அதான்டா நம்ம பிரதீப் ரங்கநாதன். இப்போ அடுத்தது நம்ம வந்து லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டு பி அ பார்ட் ஆஃப் எல்ஐகே. சார் ஃபோன் விடுங்க. You're not even listening to me. So thank you so much for making me a part of this film. And நான் 42 films பண்ணிருக்கேன், but this is the first film that I have dubbed for. Thanks to you. Thank you for trusting me with my own voice. And I've had a great experience. The music is outstanding. Anirudh, you're brilliant. I love all the songs, and obviously a lot of the credit also goes to him because of the lyrics. They are beautiful. It was so much fun working with Pradeep and Kriti and Gauri, Yogi Babu sir, and everyone else. I hope I've not forgotten anybody's name. I think Pradeep is an excellent actor, superb, like very understated, like you'll never expect this is what he's capable of. And like everyone said, in the padatku romba struggle pannirkom, romba wait pannirkom, and exactly like Gauri said, patience is what this film has taught all of us. I'm super excited that it's finally releasing on the 10th of April. So please go and watch it. And I'm sure it's going to be a super duper hit. Thank you. மேம் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ஆஃப்டர் வெரி லாங் டைம் யூ கமிங் பேக் இன் திஸ் ஃபிலிம். ஹவ் இஸ் இட் லைக் டிட் யூ மிஸ் அஸ் அண்ட் பிகாஸ் வி மிஸ்ட் யூ, நாங்கள் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணோம். Oh, I also want to say something. I think he's gone though. My director Mishkin sir, which obviously gave me a very big hit song Valamin. And my character's name is also the same in LIK. அப்படியா? Yeah. வாலமீனா. ஆமா. ஓ. ஸோ ஆமாம், நிறைய வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம், ஐ மீன் எனக்கு வந்து இது லைக் அ கம் பேக். ஸோ எஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். ஓகே மேம், சூப்பர். நாங்கள் எல்லாருக்கிட்ட கேட்குற கேள்வி தான், லைக் ஷேர் கமெண்ட். அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. லைக் ஐ திங்க் த ஹோல் யூனிட் அண்ட் ஷேர் The whole movie. The whole movie. No, all the songs. விக்கியை வந்து எனக்கு 2012 பிப்ரவரியிலேருந்து தெரியும். ஸோ 2012 பிப்ரவரி விருகம்பாக்கத்தில் என் ஆஃபீஸ்க்கு வந்த விக்கிக்கும் இன்றைக்கி 2026 இங்கே உட்காந்துருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா விக்கிக்கு வந்து எதுவுமே உடனே நடக்காது.
ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மழை வந்துருச்சு மாற்றினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சுலபமாக நடக்கிறது, விக்கிக்கு மட்டும் வந்து ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு தான் விக்கி எதையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும் அப்படி. ஏன்னா விக்கி யோசிக்கிற கதைகள் அப்படி. இப்போ உங்கள் எடிட்டர் சொல்லிட்டு இருந்தார், வேறு ஏதாவது ஒரு கதையை பண்ணினாலும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஃப்யூச்சர்னு வச்சு அதுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொன்று பண்ணணும் வச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, தன்னால் இது வரைக்கும் செய்யாத ஒன்றை செய்கிறது, தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி செய்யாத ஒரு கதை பரப்பில் ஒரு கதையை யோசிக்கிறது, இதுதான் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம். ஆக்சுவலாக எல்லா போராட்டத்துக்கும் காரணம் அதுதான். விக்னேஷ் சிவன் தான்ங்கிற ஒரு அடையாளம் வச்சுருக்காருல்ல. நான் விக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3 Idiots மாதிரி, முன்னாபா MBBS மாதிரி, ராஜ்குமார் ஹிரானி மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா நானும் ரவுடி தான் கதையை நான் ஒரு 300 தடவை கேட்டிருப்பேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 300 தடவை கேட்குறப்போ நான் சிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு அனிருத் வந்து நானும் ரவுடி தான் படத்தோட ஹீரோ. ஆனால் அவர் அப்போ ஏன் மிஸ் பண்ணான்னு தெரில, பண்ணல. நானும் ரவுடி தான் கதையை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோட்டையும் விக்கி போய் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி வந்து எல்லாத்தையும் கதை சொல்லிட்டாரு. ஒரு நாள் சொன்னார், சார் ப்ரொடியூசர் அமைஞ்சிச்சு எல்லாம் அமைஞ்சிச்சு ஆனால் ஹீரோ மட்டும் அமையலை அப்படின்னாரு. நான் சொன்னேன் நம்ம விஜய் சேதுபதிட்ட கேட்போம். விக்கி சொன்னார், இல்லை சார் அந்த கதைக்கு அவர் கொஞ்சம் ஒல்லியாக இதுவாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒருத்தர் ராணு ரவுடின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், விஎஸ் சொன்னால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன் அவர் வேணாங்கிறது அவர் சொல்லட்டுமே அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவர் திண்டுக்கல்ல இருந்தார். சார் நான் போடா போடி பார்த்ததுலேருந்து விக்கியோட படம் எடுத்து ரெடியாக இருக்கேன், விக்கி தான் வர மாட்டேங்கிறார் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் விக்னேஷ் சிவனுக்கு விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி விக்கிக்கு மட்டும் இல்லை, பாலாஜி தரணிதரன், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமின் பல யங் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி. அண்ட் விக்கிக்கு நானும் ரவுடி நாள்லேருந்து எல்லாமே மாறிச்சு. அனிருத் வந்தார், தங்கமே பாட்டு வந்துச்சு, நயன் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் பேசக்கூடிய காதல் அன்றைக்கி விக்கிக்கு நடந்துச்சு. காதல் பயங்கர விசித்திரமானது, அழகானது, அதிசயமானது. எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது டக்குன்னு அடிக்கிற ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அந்த மின்னல் வெளிச்சத்தில் டக்குன்னு பார்த்து கையை பிடிச்சோன்னா சேர்ந்துருவோம், இல்லைன்னா சேர மாட்டோம். அப்படி மின்னல் வெளிச்சம் அடித்தப்போ விக்கியும் நயனும் 2 பேர்த்த பார்த்தாங்க, கையை பிடிச்சாங்க, காதல் நடந்துருச்சு. ஸோ நானும் ரவுடி தானும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ ஃப்யூச்சர் போனாலும், எவ்வளோ ஏஐ வந்தாலும், எவ்வளோ ஆப் வந்தாலும், காதல்ங்கிறது ஒரு அழிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, கட்புலனாகாத அழகான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். தொல்காப்பியர் சொல்லுவார், காதலில் முக்கியமே பொய் பாராட்டல்னு சொல்லி. நேற்று நைட் ஃபுல்லாக ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு குட் நைட் அனுப்பாமல் நான் தூங்கவே மாட்டேன், எந்திரிச்சு உனக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறேன், இப்படின்னு பல குட்டி குட்டி பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். அந்த குட்டி குட்டி பொய்களை நிஜம் நம்புறது தான் காதல். ஆனால் விக்கி சொல்கிறாரு, இவர் வச்சுருக்க ஆப்பில் வந்து யார் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். காதலன் காதலிடம் பொய் சொன்னாலும் சரி, காதலி காதலிடம் பொய் சொன்னாலும் அந்த ஆப் காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி காட்டி கொடுத்தா காதல் என்ன ஆகும்? என்ன ஆகும் சார்? அதுக்கப்புறம் காதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொல்கிறார் தொல்காப்பியர். அதுக்கும் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணுவரை அறுத்தல் நோக்குவை எல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற சிறப்புடை மரபினவை கலவென மொழிப. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, வேட்கைனா ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி இன்னொரு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ வரக்கூடிய அந்த காதல் உற்சாகம், அது வேட்கை. வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்த்தாப்படி இருக்கவங்களுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களே நினச்சிட்டே இருப்போம், அதான் ஒருதலை உள்ளுதல். அப்படி நினச்சி உடம்பு மனசு எல்லாம் மெலிஞ்சு போகும், அதான் மெலிதல். அதுக்கப்புறம் தூக்கத்தில் புலம்புவோம், ஆக்கம் செப்பல், நாணுவரை இறத்தல். அதுக்கப்புறம் வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாம் விட்டு நடுரோட்டில் வந்து நிற்போம். அதுக்கப்புறம் நம்மளே மறந்து மயங்கி செத்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்புடையது காதல் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர். கிட்டத்தட்ட அது 2050 இருந்தாலும் சரி 2100க்கு போனாலும் சரி காதல் அப்படியே தான் இருக்கும், அந்த சிறப்போடு தான் இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கானதுன்னு பார்க்குறப்ப நம்ம ஆப் பற்றி பேசுகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இப்போ உங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னா முன்னாடி விக்கிபீடியாவில் தேடுவோம், இல்லை ஒரு ப்ரொஃபைலில் தேடுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்கிட்ட கேட்டால், சாட் ஜிபிட்ட கேட்டால் அது வந்து தகவலை சொல்கிறதில்ல, உங்களை பற்றி ஒரு வெர்டிக்டே கொடுக்குது. நீங்கள் யாருங்கிற தீர்ப்பே அது கொடுக்குது. இனிமேல் நம்ம பிராண்டிங் பண்ணணுன்னா நம்ம வந்து வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை, ஆப்புக்கு நம்மளை பற்றி என்னெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளை பற்றி ஒப்பீனியன் வரும். எப்படி வாட்ஸ்அப்பை நம்ம நம்பிட்டு இருந்தோமோ இப்போ எல்லோரும் ஆப்பை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உலகம் வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிட்டு இருக்கு. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்லையும் இவ்வளோ நவீனத்திலையும் மாறாத ஒன்று காதல். அந்த காதல் எப்போதும் உலகத்தை முன்னேற்றத்தை நோக்கியே கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் எல்ஐகே அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கதையும் தெரியும். இந்த படத்தோட வில்லனை வந்து நான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் எழுதின ஆத்தரும் இந்த படத்தோட வில்லன் எஸ்ஜே சூர்யா சாரும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் விக்கி இந்த மாதிரி கதைகளை யோசிக்கக்கூடிய தைரியம் உற்சாகமெல்லாம் உள்ள ஒரு பாய் விக்கி. ஏன்னா நான் விக்கி வந்து அந்த சுருள் முடி, அந்த சேட்டை கண்ணு, இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டார். அப்போ இன்னுமே நிஜமாகவே பாயாக இருந்தார் அவர். நான் எப்போதுமே விக்கி மிக்கி லக்கி பாய் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்தாலே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஃபார் மீ இஸ் ஆல்வேஸ் அ விக்கி மிக்கி லக்கி பாய். அண்ட் அவர் இன்னும் எவ்வளோ லக்கினா, இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் என்னை இன்வைட் பண்ணல. நயன் தான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் சொன்னாங்க, அப்புறம் நேற்று சாயங்காலம் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் சொன்னாங்க வந்துட்டீங்களான்னு கேட்குற வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டமான ஒருவர் தான் விக்கி. ஸோ மை டியர் விக்கி மிக்கி லக்கி பாய். அப்புறம் வந்து அவர் அவங்க அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அதுவும் வந்து அவங்க ஆக்சுவலாக நானூறு ரவுடி தானில் வரக்கூடிய அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே அம்மா தான். விக்கி எப்படி அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுங்க விக்கி உங்கள் அம்மாவை? மீ அப்படின்னா விஎஸும் அந்த படத்தில் கூப்பிடுவார். அண்ட் விக்கிக்கு இருக்கக்கூடிய ஹியூமர் மாதிரி 100 மடங்கு ஹியூமர் உள்ளது தான் அவங்க அம்மா. அண்ட் அவங்க எப்போ இன்னும் விக்கியும் சரி அவங்க அம்மாவும் சரி எப்போ திட்டுறாங்க எப்போ பாராட்டுறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க திட்டுறதும் சரி இதுவும் சரி. அண்ட் அனிருத் சார் அண்ட் ஃப்ரம் நானும் ரவுடிதான்லேருந்து ஆக்சுவலாக விக்கியோடைய பர்சனல் காதலுக்குள்ளேயும் அவரோட பாடல் இருக்குது. விக்கியினுடைய முன்னேற்றத்திலையும் விக்கியினுடைய பயணத்திலையும் அவர் உடன் நிற்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கி இஸ் த ரேரஸ்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஏன்னா அவன் எழுதுகிற மாதிரியான அந்த காட்சியை அந்த நோக்கத்தில் அந்த லேட்டரல் திங்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் அப்ரோச் பண்ணுறதில்ல. பியூராக ஹிலேரியஸ் படம் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் கேலிபரும் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் விக்கி. அனிருத் சார் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் விக்கி. அண்ட் பிரதீப் சார் அண்ட் அந்த காலத்தில் பாரதிராஜாட்டிருந்து பாக்கியராஜ் வந்தார், பாக்கியராஜ்லேருந்து பார்த்திபன், பாண்டியராஜ், இப்படி டைரக்டர்ஸ் ரைட்டர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த வேவை திரும்ப தமிழ்நாட்டில் லவ் டுடேலேருந்து கிரியேட் பண்ணவர் வந்து பிரதீப். ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம வித் லவ் டைரக்டர். அண்ட் அவர் தான் டைரக்டர் கம் ஹீரோ இல்லையா? வித் லவ்ல இல்லை, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். பட் முதல் படம் அவர் டைரக்ட் பண்ணி குட்டியாக நடித்தார். நம்ம இப்போ அவரே நடிக்கிற படத்துக்கு அவரே டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி டைரக்டரும் ஹீரோவும் ஒரே ஆள் தான். ஒரு ரைட்டர் ஹீரோ ஆக முடியும். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒருவர் ஹீரோ ஆவதற்கு உருவமோ உயரமோ எடையோ அழகோ அவசியம் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்தவர் வந்து நம்முடைய பிரதீப். அண்ட் அதுதான் தமிழ் சினிமாவுடைய பலம் நான் நினைக்கிறேன். எப்போதுமே ஏதாவது ஊர்லேருந்து கிளம்பி வருவக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையும் கனவுலும் உடைய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கதவை திறந்து வச்சிருக்கிறது தான் தமிழ் சினிமா. அது 2050 ஆனாலும் சரி 2100 ஆனாலும் சரி அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரவிவர்மன் இருக்காரான்னு தெரில, என்னுடைய ஃபேவரட் கேமராமேன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அவர் இப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய எடிட்டிங் ஸ்டைல். அது பல தடவை நான் சொல்லிட்டேன். அண்ட் நைஸ் டு சி யூ சார். அண்ட் என்டிகேன்னு ஒரு எல்ஐகேவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை ஒரு பெரிய திரையில் மக்களோடு மக்களாக சிரித்து மகிழ்ந்து பார்ப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன். ஹாய் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், என் பேர் தீபிகா வெங்கடாச்சலம். சடனாக கூப்பிட்டாங்க எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னங்க தேங்க்ஸ்னு சொல்லி முடிச்சிட்டிங்க. தீபிகா, உங்களோட எடிட்ஸ் உங்களுடைய ரீல்ஸுக்கு நானும் வந்து பெரிய ஃபேன். தேங்க்யூ. இட்ஸ் ஸோ நைஸ் டு see you being very very creative. ஸோ இட்ஸ் such a big opportunity. இல்லை ஒவ்வொருத்தங்களுக்குமே இன்ஃப்ளூயன்சராக இருக்கும். அவங்களுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. ரொம்ப நாள் ஆகல, பட் we are very happy that you're working in the film. உங்களுக்கு சொல்லுங்க, how special is this opportunity? Okay, I'm still nervous, but then நினச்சி பார்க்கல. இட்ஸ் ஆல் அ ஃபுல் சர்க்கிள். ஆக்சுவலி ரொம்ப கம்மி நேரம் தான் வருவேன். எனக்கு தெரிஞ்ச 3 minutes or 4 minutes, that's all is my screen time. பட் ஆனால் அந்த ஒரு 3 minutesக்கு there's 7 to 8 years of work. ஸோ அதனால எனக்கு 3 minutes ரொம்ப டிசர்விங்காக ஃபீல் ஆகுது. அண்ட் நிறைய ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட்ஸ் வருது. ஆக்சுவலி பார்வதி மூலியமாக தான் எனக்கு கால் வந்தது. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட். ஏன்னா எல்ஐகே வந்து போதுன்றது ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 years இருந்துகிட்டே அந்த வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் தீமா சாங் வரும்போது வி ஆல் வைப் டு இட். ஸோ அந்த இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண வாழ்க்கையிலேயே அட்டன் பண்ண கான்சர்ட் அனிருத் சாரோட கான்சர்ட். ஸோ எனக்கு வந்து டு பி இன் அ ஃபிலிம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். கடவுள் கொடுத்த இதுதான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நர்வஸாக இருந்தது விக்னேஷ் சிவன் சார் கூட இருக்கும்போது. ஐ டென்ட் நோ எனக்கு மற்றவங்க கூட பெருசாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் விக்னேஷ் சிவன் சார். அண்ட் அவங்க பேசும்போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. பட் தென் ஹி வாஸ்
ரொம்ப ஸ்வீட். அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அண்ட் ஆல், பட் நேரில் வந்து ஐ ஸ்டார்டட் காலிங் சார் தான், பட் என்னை அறியாமே அண்ணா அண்ணான்னு வந்துடும். அண்ட் தென் ஐ டெல் மை செல்ஃப் இல்லை அண்ணான்னு கூப்பிடாது சார் கூப்பிடுன்ட்டு. தட்ஸ் ஹவ் ஹி இஸ் லைக் வெரி வார்ம் அண்ட் ஆல் தட். அண்ட் ஐயோ கை நடுங்குது. We are very, very happy to see you in the film, Deepika, personally. தேங்க்யூ Okay, so something that you have like to like, share and comment. Like everything of this film, especially songs, and ரெண்டு பேர் ஃபீமேல் இருந்தாலுமே டு ஐயோ எனக்கு தெரியல, எவ்ரிதிங் அபவுட் திஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி தி சிஜி பார்ட் அண்ட் ஆல் தட், பிகாஸ் ஒரு 1 மினிட்கே எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு தெரியும். டு இந்த ஃபிலிமை ஒர்க் பண்ணி இதை கொண்டு வந்து டு பிரிங் இட் டு திஸ் ஸ்டேஜ், ஐ டோன்ட் நோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் போயிருக்கோன்ட்டு, பட் ஐம் ஷுர் ஆல்மோஸ்ட் லைக் 4 to 5 years ஆஃப் ஸ்ட்ரகிள் would have been there. அதெல்லாம் தாண்டி இங்கே வராங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் சம்திங் வெரி, ஐ மீன் ரெஸ்பெக்ட் தான் சொல்ல முடியும். ஸோ யா, தட்ஸ் சம்திங் ஐ வுட் லைக். Share. ஐயோ Share and comment. ஷேர் obviously ஆல் த சாங்ஸ். நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் எல்லா சாங்ஸும் பார்க்க. அண்ட் நான் வர அந்த 3 நிமிஷத்தில் என்ன மியூசிக் வரும்னு பார்க்கறதுக்கும் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். சூப்பர் தீபிகா, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank தேங்க்யூ. you for calling me here in the stage. நான் எதிர்பார்க்கல. Thank you so much. தேங்க்யூ தீபிகா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். விக்கி சாரோட ட்ரீமை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நயன் மேம், ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹர். நம்ம எல்லாரும் அவங்கள ஒரு பாஸ் லேடி, ஒரு லைக் குவீன் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் த்ரூ திஸ் ஃபில்ம் ஐவ் சீன் another side to her. ரொம்ப ஒரு ஃபன், குவர்க்கி, ரொம்ப வார்மான ஒரு சைட். அண்ட் இட்ஸ் லைக் த பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ஜென்டில்னஸ் அண்ட் but the same time intelligence. So அது எனக்கு தெரிஞ்சு as every young girl we all look up to her, and produced by Nayanthara ன்னு சொல்லும்போது ஒரு special happiness வருது. ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த Yes, பேரு lots of கேட்கும்போது. love to her Yeah. as well. She's something. Okay, thank you once again, Gauri. Lovely to see you here. Thank and you. we're looking forward for the movie as well. நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல பாக்கும்போது எங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு போல்டான ஒரு பர்சன் அப்படினா. Wow, and we were happy to see you in the trailer as well. So looking forward for the movie. Thank you so much. Thank you. So நல்ல ஒரு பலத்த கரகோஷங்கள் கொடுக்கலாம் நம்மளுடைய cute and charming Gauri J Kishan. ஒரு சூப்பரான நபர் இப்போ வந்து மேலே நம்ம கூட பேச இருக்காரு. ஓகே, கூப்பிடலாமா? ஆல்ரெடி நான் பயங்கரமாக அவரை வெல்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி பல பேரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே அப்படின்னு சொன்னாலே அவரே வந்துட்டார், இதுக்கு மேலே பேசாதரா அப்பா அப்படின்ட்டு. Let's welcome radio jockey, presenter, actor, comedian, cricket commentator and director. Class சொன்ன RJ Balaji, மாசா சொன்ன director RJB. அண்ணனோட அவுட்ஃபிட்டே வந்து ஒரு கதை சொல்லுது, உங்களுக்கு தெரியுதா? கருப்பாப்பா. ஆமாண்ணே. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? தொண்டை கொஞ்சம் ஊடி பாப்பா ஒழுங்காக போகாதனால கட்டிக்கிச்சு. ஸோ குட் டு see you guys. அண்ட் ராம் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க, நேற்று இன்னைக்கு. இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்ருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார் அவர், இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நயன்தாராவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா. அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்துக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க.
ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து ஐஃபோன் 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குற, உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றா. நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 பரவாயில்லடா 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான். வாசலில் ஃபெராரி கார் நிற்குது. நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் நிறைய பேர் கேட்பாங்க, எல்கேஜியில் வந்து என்னோடய படம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு சீன் வந்து ஒரு என்கிட்ட வந்து லவ் பண்ணுற 2 பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும்போது, இந்த ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, காலையிலையும் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுவேன். இது லவ் டுடே படம் மாதிரி இருக்குது, எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது, எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்தீங்கன்னு. அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்கார். எனக்கு அப்போலேருந்து அவரை தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னா, நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன். நான் 2-2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும்போது நிறைய படம் வந்துருச்சு. நடுவில் ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லோரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தில் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டோமோ, அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். ஐ ஆல்வேஸ் என்விட் யூ ஆஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்குது. யூ வில் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ அன் ஹவர்க்குன்னா இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான் அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்சம் ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது, கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தீபன் அந்த 2 லட்ச ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்டான் ப்ரோ, அது அணி எப்போ கொடுத்துட்டாரு, வாங்கக்கூடாது அவர்கிட்டன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லட்ச ரூபாய் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு. ஸோ அனிருத்தோட வைத் இஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு, நான் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடிதான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலேயும் பெஸ்ட்டு மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டிரெக்டர்ஸ் நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல் இருப்பீங்க. அவர்கிட்டேருந்து எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம், பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி, நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யூ லுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்துலையும் என்னோடய வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்ட் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் பிஃபோர்னு. யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் பி ராகவ், உங்கள் கூடலாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ என்வி யோர் ஒர்க். அண்ட் பிரதீப் பி ராகவ்,
விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்டுன்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் இன்னும் நிறையா செம்ம மேஜிக் பண்ணணும். ஐம் விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, எல்ஐகே டீமுக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம். விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ரொம்ப வருஷமாக கன்சீவ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இப்போவும் வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு பிஇ நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அது மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாமை எழுதிட்டார். ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் சிவன். குட் லக். நீங்கள் ஒரு பயங்கரமான டேலண்ட். தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கரில் நீங்கள் ஒருத்தர். எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டீங்க. ஹியூமர் நல்லா வரும். பயங்கரமாக பாட்டு எழுதுவீங்க. செமையாக லவ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இயர். அண்ட் அகெயின் இந்த படத்தோட லலித் ப்ரொடியூசருக்கும் நயன்தாரா ப்ரொடியூசருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் நிறைய காசு பண்ணி கொடுக்கட்டும், நிறைய பேர் வாங்கி கொடுக்கட்டும். ஹாய்ப்பா தம்பி, உனக்கும் என் வாழ்த்துக்கள். சூப்பர். தேங்க்யூ கைஸ். அண்ணா ஒரே நிமிஷம், மிஸ்கின் சார் வந்திருக்காரு மக்களே. வாவ். Insurance company or a pre-release event. Here we have a legendary director and actor, Miskin sir. அண்ணா அண்ட் இருப்பா ஒரே நிமிஷம். மிஸ்கின் சார், ஹாய் சார். நான் தான் ஆர்ஜே பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் ஆர்ஜே பாலாஜி. நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படியும் படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் டு திஸ் ஈவென்ட் சார். நன்றி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். எஸ், நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் வந்து டியூட் FDFS பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு FDFS பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா. சரி, அவர் பிஇ பண்ணார்னா நான் பிஎஸ்சி பண்ணேன். 3 வருஷ கோர்ஸ் மாதிரி. நான் ரொம்ப நாளாக இதை எழுதி ரொம்ப நிறைய வேலைக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசர் பார்த்துட்டாங்க, ரொம்ப பிடிச்சது. படத்தில் வேலை பண்ண எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ May 14th கருப்பு படம் ரிலீஸ் ஆகும். வாவ். ஸோ இது இன்னொரு படத்தோட ஸ்டேஜ்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் இங்கே என் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு. பட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற படமாக இருக்கும். நான் பொடனிலேருந்து ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக வாங்கடான்றாங்கண்ணே. எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலன்னு. ஸோ தமிழ் புத்தாண்டுக்குள்ளே அடுத்த பாட்டு வரும். அடுத்த பாட்டு வருது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்ஜே பாலாஜி அண்ணா. மிஸ்கின் சார், உங்களை பற்றி தான் சார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மிஸ்கின் சார் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேலே கலைக்கலாம். சீக்கிரமாக பேசிட்டு போகிற நடிச்சுக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா. இப்போ போனால் தான் விடிஞ்சா வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா நான் இங்கேருந்து வரும்போது தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா ஏதோ கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களாம் எவ்வளோ தூரம் வந்து படிக்கிறீங்களே? படிக்கிறீங்களா? சார் இது கோயம்புத்தூர் இல்லை சார், இது ஆந்திரா சார். ஆந்திராவா? ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் ராம பார்த்தது வந்ததுலேருந்து. தம்பி இந்த LIK கொஸ்டின்லாம் எனக்கு கேட்டுறாதப்பா. சரி, நானாக பேசிடுறேன் மேனேஜ் பண்ணி. சார் LIK பற்றி என்ன நினச்சேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. சரி சார். என்ன சார்? சார் வர என்ஜாய் பண்ணுவோம் சார். ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றேன். ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். விக்கி வந்து கழுத்தில் கத்தி வச்சு, சார் என் படத்துக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறணும் சார்னா. ஸோ விக்கிக்கு எப்படி சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த ஸ்டேஜ். அண்ட் இது திஸ் பீயிங் எ விக்கி ஸ்டேஜ். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கிக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து, அதுக்கப்புறம் படத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டிங்கு என்கிட்ட வந்து கேட்டான், நான் நடிங்க நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீஸ் சொன்னேன். இல்லை நான் என்னால் பண்ண முடியாது, நான் மன்னிச்சிங்க நான் சொன்னேன். நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு சீமான் சார் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேட்டு 4 டேட்டு மாற்றி நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய மழை வந்து ஐ திங்க் விக்கி ஹஸ் கான் த்ரூ ஒரு லாங், எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான்.
பட் விக்கி, ஆல் தி சஃபரிங் வில் பே ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. விக்கி, நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினது வந்து ராம் தான். நான் இங்கே வந்து ராம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ராம், நான் எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் அடைகிற, நான் சந்தோஷமாகிற ஒரு மனுஷன். என் லைஃப்பில் நான் சினிமாவில் மோஸ்ட் சின்சியர் மோஸ்ட் டேரக்டர்ஸ்னு ஒரு 2-3 பேர் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில். ஐ திங்க் ஹி வில் பி த ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் ஆக்சுவலி. விக்கியை வாழ்த்துருக்கு. ஏன்னா விக்கிக்கும் ராமுக்கும் ஒரு பெரிய இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராம் எங்கே போனாலும் விக்கியை பற்றி ரொம்ப உயர்வாகவும், தங்கச்சியை பற்றி அவ்வளோ எப்பயுமே பேசுவான். என் ஆஃபீஸில் வந்து பேசுவான். ஸோ விக்கி ஒரு மர்மமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் விக்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விக்கியை பார்க்கும்போது விக்கி ஒரு 6 அடியில் இருக்க ஒரு குழந்தை ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் பேசிக்கலி. பட் இஸ் நாட் இக்னரண்ட், இஸ் வெரி இன்னசென்ட். டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா? ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து பேசுதா, வாடா. ரெடி. ஓகே ஓகே. என்னப்பா, யாரோ ஒருத்தர் பேச, என்ன அவனை கூப்பிடுங்களேன்ப்பா, என்னப்பா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஒரு நுட்பமான பையன் விக்கி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. விக்கி பேசிக்கலி அவன் லைஃப் ஆரம்பித்தது வந்து இஸ் அ மியூசிஷியன் ஆக்சுவலி. பேசிக்கலி அவன் ஒரு பெர்கஷனிஸ்ட், ட்ரம்மர். அப்புறம் வந்து பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அவன் வந்து ஒரு சின்ன கவிஞன் தான் அவன் ஆக்சுவலாக. பாடலாசிரியர் சொல்ல மாட்டேன், கவிஞன் சொல்லுவான். இந்த உலகத்தை பார்த்து வியக்கிற, உலகத்தை நேசிக்கிற, உலகத்தில் எப்பொழுதுமே ஒரு பூக்களாக திரியக்கூடிய அந்த கவிஞர்களில் அவனும் ஒருத்தன் ஆக்சுவலாக. இந்த படத்தில் எல்லா பாட்டும் அவனை எழுதியிருக்கான். ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் பாட்டு எழுதுறாருன்னா அந்த படத்தை நேசிக்காமல், அந்த படத்தை சின்சியராக அதை மனசில் வச்சு பூஜிக்காமல் எழுத முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விக்கி வந்து ஆல்வேஸ் வேறு படங்களில் கூட போய் எழுதுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கி பண்ணியிருக்கான். என்ன ஆச்சரியம்னா, விக்கி வந்து அவனுடைய 4-5 படங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்தால், நான் 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து என்னுடைய கடைசி படம் பிசாசு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா வந்து, ராமுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது. என்னென்னா, இந்த சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மலை, உயரமான மலை, செங்குத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை. அது ரொம்ப ஈஸியாக சினிமா வந்து கடந்துட முடியாது. அது எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும், பெரிய ஜாம்பவானவர்களுக்கும் சினிமா வந்து எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் சினிமா ரொம்ப உயர்வாக இருக்குது, சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ விக்கி, வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட். நான் விக்கிட்ட 2 டேஸ் முன்னால் வந்து என்னை வந்து பார்க்க வந்தான் டப்பிங்கில். வந்து அண்ணாட்ட எப்படி கேட்குறது, நான் வந்து என்னுடைய லான்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைடா விக்கி, நான் வரேன்டா. என்னடா அது, உனக்கு வராமல் யாரா? ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி மேடையில் தான் வந்து பேசி தான் செத்து போகணும் ஆக்சுவலாக. சினிமாவோட இதை விட என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐம் பீங் வெரி ப்ரவுட் இங்கே வந்து நின்றதுக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். விக்கி வந்து ஐ திங்க் ஹி லவ்ட் மீ ஸோ மச் நினைக்கிறேன், ஆர் ஹி லவ்ஸ் மீ ஸோ மச். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து பண்ணினேன் ஆக்சுவலாக. இந்த படமே அவனுடைய விக்கி வாழ்க்கையை பார்க்குற விதம் தான் அந்த படம். விக்கி என்றைக்குமே ஹி பிலாங்ஸ் டு ஃப்யூச்சர், ஹி நெவர் பிலாங்ஸ் டு ப்ரெசன்ட் ஆக்சுவலி. லைஃப்பை எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கலாம். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்தா கூட, அந்த குடிக்கிற தண்ணி கொடுத்தா கூட அந்த கிளாஸ் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப ஈஸ்தட்டிக்கலாக வாழக்கூடிய ஒரு பையன். இந்த படமும் அப்படி தான், உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும். நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்டிக்ட் கொடுங்க. பட் இட் இஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து முழு படம் பார்க்கல, பாதி படம் பார்த்தேன். அதில் வந்து அவனுடைய விஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி அ பிக்கெஸ்ட் ஹிட் ஃபார் விக்கி. ஐ ஹோப், ஐ சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் ஹிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஓகே தம்பி அப்புறமால பேசலாம். அதுக்கப்புறம் லிட்டில் மாஸ்டர் உட்காந்துருக்கான் பக்கத்தில், நம்ம மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி வரும்போது கேட்டேன் அந்த பாட்டு, தீமா தீமா கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தீமா 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 தீமா. சூப்பர் பாட்டு, கிளாப் பண்ணுங்க. அட்டகாசமான பாட்டு.
என்னன்னா 2 பெரிய தலைங்க இருக்கு. ஒன்று இளையராஜா, இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான். அது நடுவில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு போறான்னா ஒரு மாஸ்டர் அவன் ஆக்சுவலாக. எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மாஸ்டர் வந்துகிட்டே இருக்காங்க. சார் பட்டு I think this time is actually for we have to invent and discover this great master actually. I think it's a beautiful நல்ல பாட்டு. அது வந்து I think சங்கராபரணம் தேஷ்ல வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. நான் காலையில் ப்ளே பண்ணேன் அந்த பாட்டை, பாடிக்கிட்டே ப்ளே பண்ணேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. ரொம்ப அப்புறமா கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த அந்த சோகமான பாட்டு பியூட்டிஃபுல்லி. என்னன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் நம்ம என் பாட்டை என்னை எப்படி கேட்குறவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கணுங்கிறக்க அவன் ஒரு சஃபர் பண்ணுறான்ல, சஃபர் பண்ணி டியூன் பண்ணுவான். நான் ராஜா சார் போகும்போது உட்காரும்போது அவர் சும்மா அவர் பண்ண மாட்டார், சஃபர் பண்ணுவார். நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய சஃபரிங் தெரியும். ஒரு நோட்டில் இருந்து ஹி வில் ஜம்ப், ஆக்டே விட்டு தள்ளி தள்ளி ஜம்ப் பண்ணி அவர் கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய சஃபரிங் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக வந்து. ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் இன் அ ரைட் பேத். ஐ திங்க் ஹி இஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட், பட் சினிமாவில் அச்சீவ்னு கிடையாது. ஹி இஸ் கோயிங் டு க்ரோ லைக் அ ஹியூஜ் ஒன் ஆக்சுவலி. ஹீஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்போசராக அவன் நிச்சயமாக வந்துடுவான் ஆக்சுவலாக. நான் ரொம்ப பிடிச்சதுப்பா, சின்சியர்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைக்கு வரதுக்கு. அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னுடைய குட்டி ஸ்கூலுக்கெலாம் காலேஜெலாம் ஒழுங்காக போகிறியா? ஓகே. நம்ம ஹீரோ பிரதீப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ குட், வெரி குட் பாய். ரொம்ப ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக, ரொம்ப அன்போட, ரொம்ப கேர்ஃபுல்லாக, அவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடிய ஒரு பையன். அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து he is not simply an actor. He proved himself as a director first. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஆக்டராக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விக்கி அந்த பையன் போடுறது லக்கி சாம்டா அவன் ஆக்சுவலாக. நீ எந்த படத்தில் போட்டாலும் இந்த படம் ஹிட் ஆகும் அவன். அந்த மாதிரி ஒரு லக்கி சாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படமும் அவனுக்கு பெரிய, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்கான். இப்படி அவன் பேசிக்கலாக அவன் கேரக்டர் எப்படின்னு கேட்டால் இங்கே போகும், கத்தும், அலறும். தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தன் சத்தம் போட்டு திட்டம் போது கிளாப் பண்ணுவாங்களா, அவனுக்கு தான் தட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருக்கான். ஐ திங்க் விக்கி பண்ண வச்சுருக்கான், அந்த கதை பண்ண வச்சுருக்கு. ஜனரஞ்சமான கதையும் கூடது, அதுலேயும் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். இந்த படம் அவன் வந்து இந்த படத்தை முன்னால் தள்ளி தோளில் தொங்க போட்டுட்டு அவன் வந்து இந்த படத்தை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா சார் மட்டும் பேசணும். இங்கிலீஷ் படங்களில் நிறைய ரொம்ப நேரம் பேசல, இல்லை ஓகே, இல்லை ஓகே. இங்கிலீஷ் படங்களில் நிறைய ஒரு வார்த்தை வரும், சாய்ஸ்னு ஒரு வார்த்தை வரும். தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அவர்கிட்ட நிறைய மீட் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய டைரக்டரு, ஒரு எக்ஸ்ட்ரானரி கன்செப்ஷன்லாம் பண்ணி நிறைய படங்கள் பண்ணி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒன் டே ஹி டிசைட்ஸ், சார் என் லைஃபே நான் ஆக்ட் பண்ணணுன்னு தான் சார் வந்தேன். டைரக்ஷன் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ சார். நான் வந்து நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டராக தமிழ் சினிமாவில் அவர் இருக்கிறார் ஆக்சுவலாக. அது அந்த சாய்ஸ் நான் தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் நான் பார்த்து ஒருத்தங்க எல்லாருமே சாய்ஸ் ஒருத்தங்க சூஸ் பண்ணி தான் வரோம், இதுதான் பண்ணணும். பட் அவர் வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்டு சாய்ஸாக அவர் க்ரியேட் பண்ணிட்டார். எனக்கு அவர் மேலே ரொம்ப சந்தோஷம். அவர் இன்றைக்கி வந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி தான் சார் நான் இருக்கணும், என்னுடைய ஸ்கேல் இது தான், நான் ஒரு அமிதாப் மாதிரி ஆகணும், நான் ஒரு ஷாருக் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்றைக்குமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ அவர் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ சல்யூட் ஹிம். அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து அஸ் அ ஹீரோயின் வெரி வெரி பிரிட்டி கேர்ள். இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் படம் பார்க்கல, பட் ஆனால் அந்த ஒட்டுமொத்த படமே அந்த லைஃப் இன்சூரன்ஸே அவங்க மேலே தான் இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து ஷி ஹஸ் டன் ஹர் பெஸ்ட் ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து ரொம்ப நேரம் பேசினடி, ஒன்றும் கேட்கல எனக்கு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான பொண்ணு. நான் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்காங்க, சொல்லவே வேணும் ஆக்சுவலாக. டேய் போ விட்றா, நீ என்னடா மயிர் சொல்கிற, நான் சொல்கிறேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்திருக்கேன், பேசணும்ல, படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணல, நீ என்ன பேச, நீ வாய மூடுறா. அதுக்கப்புறம் வந்து மாளவிகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாளவிகா பார்த்தேன்.
தேங்க்யூ மாளிகை, நைஸ் டு see you. என்னுடைய படத்தை ஓட வச்சதே நீதாம்மா, உனக்கு தெரியுமான்னு தெரில. வாழை மீன் விளாங்க மீன். வெரி ஹாப்பி டு see you-மா. ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒருத்தன் கத்துறான் சார். அவனுங்க அப்படிதான் சார் கத்திட்டே இருப்பானுங்க. நம்ம பேசுறது நம்ம பேசுவோம் சார். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே ஓகே, அது பரவாயில்ல. ஏதோ ஒரு புள்ள ஏதோ அடிச்சிட்டு பேசுது ஆக்சுவலி. ஓகேம்மா, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார் சூப்பர் சார், வந்ததுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கும். அண்ட் we are looking forward for your character சார். உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இதில் ஒரு குட்டி கேரக்டர்மா, அது ஒரு குட்டி கேரக்டர். ஐ டோன்ட் திங்க் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் கேரக்டர். பட் ஆனால் அவன் நல்லா இருந்துச்சு சார் சொன்னான் விக்கி. ஸோ ஐ எம் ஹாப்பி. எனிவே ஐ எம் பார்ட் ஆஃப் டீம். அந்த படத்தில் அந்த சீனில் நடிக்க மட்டும்னாலும் நான் வந்து விக்கிக்கு ஒரு பார்ட் ஆஃப் டீம். சரி, விக்கியை வந்து ரொம்ப நேசிக்கிற இங்கே ஒரு 10 பேர் ரொம்ப சின்சியராக நேசிக்கிற பீப்புள் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது வெளியே. சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, எனக்கு நான் காசிப்லாம் பார்க்க மாட்டேன். பட் இஸ் வெரி ஸ்வீட் கை, வெரி சின்சியர் கை. இல்லைன்னா ராம கூப்பிட மாட்டான். இந்த ப்ரோக்ராம்க்கே ராம் அங்கேருந்து கூப்பிட்டுருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அதில் இல்லைன்னா ராம் வரமாட்டான். அண்ட் ராம் நெவர் ரெக்கமெண்ட் ஆக்சுவலி. ஸோ இஸ் வெரி ஸ்வீட் கை. ஸோ வி ஆர் ஆல் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் யூ. சார் ஓகே, நீங்கள் வந்தாலே பயங்கர வைபாக இருக்கும், மாஸாக இருக்கும். சூப்பர். எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாட்டு பாடுறீங்களா? அதுக்காக தான் உங்களோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் நாங்க பெரிய ஃபேன். அண்ட் வந்து உங்களோட ஆக்டிங்க்கு ஃபேன். இப்போ ரீசன்ட் டேஸ்ல உங்களோட சிங்கிங்க்கு பயங்கரமான ஃபேன். ஆமா சார். என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாட வச்சலாமா சார்? என்ன பாட்டு பாருங்க சார். இப்படி ஒரு குழப்பமான ஒரு பாட்டு. என்ன இளையராஜா பாட்டு தான் பாட முடியும் சார்? இந்த படத்துல இருந்து கூட ஏதாவது ஒரு பாட்டு? இல்லை, இந்த படத்தில் நான் கேட்கல, நான் இன்னைக்கு தான் கேட்டேன். அந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சது சார். உங்களோட ஃபேவரட் சார், எந்த பூவிலும் வாசம். ஓ அப்படியா? எஸ் சார். தானன்னே நானே நானே தன்னே நன்னே தன்னே தின்னே நன்னே தன்னே நன தன்னே நன தன்னே நனே. இந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்தன் பாட்டிலும் ராகம் உண்டு. தன்னனா 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 தன்னனா. தேங்க்யூ. வாட் அ மேன். தேங்க்யூ. டேய் தம்பி, சாரிடா டேய். நல்ல மூட்ல வந்தவன ஏதாவது ஏத்தி பின்னால ஏதாவது பண்ணிடுவீங்கடா டேய். சாரி, லவ் யூ. ஆக்சுவலாக பிரதீப்க்கு அப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மேட்சப் எனக்கு பண்ணுறதுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் அ லிட்டில் ப்ரெஷர்ட் ரைட் நவ். ஆனாலும் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பீப்புள் டு தேங்க்ஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் கான் பவர் த்ரூ. லைக் பற்றி பேசுகிறப்போ எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து for me it's one of my most special films that I've ever done. And to be part of a film like this, career level earlier, I feel so grateful. So thank you so much Vignesh sir for making me Dheema, for making me part of this film. And in the film Moolama na I've had the opportunity to work with some of the greatest artists that we have, Mutturaj sir, Pradeep bro, and Ravi Varman sir. Ellarume solradhu endana, this is my best look till date, and I completely agree. It's all thanks to Ravi Varman sir's lighting. Gauri sonna madri avara frame la irukkiradhu is everybody waits to be part of his frame, and I'm really really grateful. Vignesh sir, I don't know how I can thank you enough, because I genuinely feel in my career this is going to be one of my most memorable films. And already ellarume enna Dheema inda koopidranga. Thank you so much for that. A little credit goes, not a little, a lot of credit goes to Anirudh also, because of the lovely song people started calling me Dheema. So credits to you. And it's நான் ஆக்சுவலாக அவருக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அனிருத்க்கு ஃபியூ இயர்ஸ் அகோ. கான்ஸ்டன்ட்லி ஹீ இஸ் மை டாப் ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்பாட்டிஃபை. டு கெட் டு ஒர்க் வித் ஹிம் ஐ ஃபீல் ரியலி குட். ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அக்ரீயிங் தேர் இன் த பேக்கில்.
So, coming back to Vicky sir, நிறைய பேர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் they said that my performance was very consistent as Dima, and I think all credits to you sir. ஏன்னா எப்போவுமே the effort you put in to bring that character out, not என் கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்லேயுமே the research that you've put, it made every character stand out, and for me as a viewer I really enjoyed the movie. So thank you sir. And in the release date April 10th inu solrappo everybody was like, oh finally vandiruma, will we actually release the film April 10th appadi ipdinu kindle pannanga. Ana delay agiradhukku kaaranam it's just that we wanted to give the best product to our audience, and for that our team has spent so much effort. I am proud to be a part of this film more than anything, because so much effort has gone into every little detail. நீங்கள் இப்போது லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் கேட்பீங்கல்ல, what I like about the film the most is the kind of detailing and effort that has gone in. So hats off to our team, each and every one of you who've spent so much time looking into all those little details. I know how much has gone into it. Tomorrow I'm hoping the audience will also see it and enjoy it. That's what we're all hoping for. And Pradeep, அவர் இப்போ தான் கொஷின் கேட்குறப்போ he said he's proud of his journey. Seeing your journey, ஏன்னா நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ Dragon and Dude had not come out. So I feel like I've seen your journey a little bit, and I'm really, really proud of it also, because I think you're really, really deserving, and you're not just an actor, you've proved yourself as a star also. அது வந்து like you said, to come alone and do all that, it's not easy. So hats off to you. One of my most favorite people, Gauri, a girl's girl. It was such a pleasure to work with you. Thank you for always being there for me on set and always making sure that I'm good and happy. Malvika ma'am, such a pleasure to work with you. Seeman sir, SJ Surya sir, I'm a really, really huge fan of, since actually really big fan since Maanadu. Na Venkat Prabhu sir kuda work pandrappo I used to ask him to make me meet him once, because I really think he's a terrific performer, and to get to work with him is an honor, but to get to experience what he puts in his work is another huge pleasure, because இப்போ நம்ம young actors ஆயிருக்கோம், but he is such a super senior in the industry. ஆனாலும் every single day அவர் போடுற efforts பார்த்தா you feel like it's his first day on a set. It's really, really crazy to experience all that. I'm really grateful to have worked with him. நம்ம producers Nayanthara ma'am and Lalit sir, it's not an easy film to make, ஏன்னா to bring out the future. நம்ம இப்போ ஒரு period film பண்றோம்னா we have historical facts or something to refer to. On a future-naல everything is created, and it's really expensive also. So for being pillars of support to this film, thank you to our producers as well. I don't know if I'm forgetting someone, but if I am, I'm really, really sorry. Thank you so much. அதான் இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ பக்கம் வராமல் போனால் எப்படி? ரொம்ப தூரமாக இருந்துச்சு. முதல்ல உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. ஓகே, டைரெக்டாக மேட்ருக்கு வரேன். ஸோ எதுக்கு லைக்? என்னம்மா? எனக்கு ஏதோ கேட்கல. சரி. ஸோ ஏன் லைக்? அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்கு.
நான் வந்து உங்களை மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அவன் என்னன்னா பெங்களூர்ல இருந்தா. ஸோ நான் ஒரு நாள் பெங்களூருக்கு போய் நானும் அவளும் படம் பார்த்தோம். என்ன படம்? நானும் ரவுடிதானோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் எக்கோ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரே செகண்ட். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் வந்து என்னை யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து அதில் விக்னேஷ் சிவன் சார் பேரும் சொல்லுவேன். நான் வந்து ஸ்டேஜ்லேயே போய்க்கிறேன், ஏன்னா என் புறமண்டையிலேருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. ஸோ என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எப்போவுமே நான் வந்து விக்கி ப்ரோ பேரும் வந்து சேர்த்து தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் எனக்கு. இப்போ எனக்கு லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு விக்கி சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சி பார்த்ததில்ல, நான் போய் கட் அடிச்சுட்டு ஒரு படம் பார்த்த டைரக்டரோட இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படம் வந்து 2040 நடக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் டேரக்டராக இருக்கும் போதே ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதே என்னோட ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இது திருப்பி ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி ஃப்யூச்சரில் பேஸ் பண்ணி படம் வர்றது. சொன்ன உடனே எனக்கு வந்து வா சூப்பர், என்ன வாழ்க்கடா அப்படின்னு இன்னொரு தடவை இருந்துச்சு. அப்போ கதை நரேஷனில் சொல்கிறாரு, இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. என்ன வாழ்க்கடா அப்படின்னு மூணாவது தடவை ஆகுது. ஏன்னா அந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. அதாவது நம்ம சிங்கிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே காட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து காமிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற. அவளும் இம்ப்ரெஸ் ஆனால் நான் இப்போ பாடினேன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த பாட்டுக்கு திருப்பி நம்ம ஹீரோவா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே நான் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி ஓகே ஃபுல்லாக கேட்குற மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வரைக்கும் சொன்னார். சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதை தாண்டி அனிருத் ப்ரோ மியூசிக் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு முன்னாடியே தெரியும் விக்கி ப்ரோனா அனிருத் ப்ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம்தான், எப்படி இருந்தாலும் அனிருத் ப்ரோ மியூசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா அனிருத் அப்படின்ற ஒருத்தரோட இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நானும் இந்தியன் தானே, எனக்கு ஆசை இருக்கும்ல. ஸோ எனக்கு அந்த ஆசை வந்து நிறைவேற்றிச்சு இந்த லைக் படம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ. அண்ட் நான் அவரோட டேலண்ட்டை வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கே வந்து தெரியுங்க. ஆனால் நான் அதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தேன். அவர் ரொம்ப க்யூட்டு. ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களாக தெரிவாங்க அப்படின்றது இப்போது ட்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லவங்களாம் ரொம்ப க்யூட்டாக தெரிவாங்க. அதில் நீங்கள் பயங்கர க்யூட்டு ப்ரோ. எனக்கு ரொம்ப நல்லவராக நீங்கள் தெரியுறீங்க. எனக்கு இந்த ஒரு நல்ல பர்சனோட எனக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றத தாண்டி இல்லை, எனக்கு உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போனா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யூ. அண்ட் அடுத்து பிரதீப் இ ராகவ், என்னோட ஆஸ்தான எடிட்டர். இந்த படத்தில் வந்து ஒரு புது நிறைய வித்தைகளெல்லாம் வந்து இறக்கியிருக்காரு. அவரோட எடிட்டிங் இந்த டைம் வந்து ஹி வாஸ் நிறைய ஸ்க்ரீன் பிளேக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹி வாஸ் கிவிங் இன்புட்ஸ். அது வந்து நான் ரொம்ப அழகாக பார்த்தேன். தேங்க்யூ ப்ரோ, யூஆர் அ கிரேட் பில்லர். அண்ட் ரவிவர்மன் சார், ஜீனியஸ்,
ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, நீங்கள் இப்போது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆனால் எங்கே இருந்தாலும் இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ஒரு ஃப்யூச்சர் ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு டிஓபி உங்களை மாதிரி நீங்கள் இல்லாமல் இது பாசிபிளாக இருந்திருக்காது சார். அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்ட பிறகு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து எங்கேயோ போயிடுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் முத்துராஜ் சார், அகெயின் ரவிவர்மன் சார் மாதிரி ஒரு இன்னொரு லெஜெண்ட். எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் ஒரு செட்லாம் வரும். ஆக்சுவலி இந்த படம் பாருங்கள். ஆக்சுவலாக படம் பார்த்துட்ட பிறகு தான் முத்துராஜ் சாரோட டீகோட் செஷன் வந்து வைக்கிற மாதிரி ஒரு படம் இது. தேங்க்யூ சார். அண்ட் இப்போது நடிகர்களில் எஸ்ஜே சூர்யா சார். இப்போ என்னென்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஒரு பெரிய கதை இது. அங்கே ஆக்சுவலாக ஒருத்தங்க எஸ்ஜே சூர்யா சார் ஃபோட்டோவோட ஒருத்தர் இருக்கார். நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அதே மாதிரி தான் நானும் வந்து காலேஜில் வந்து படித்து முடித்த பிறகு ஏடியா சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது எனக்கு அவரை மாதிரியே எஸ்ஜே சூர்யா சாரோட ஸ்க்ரீன் பிளேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு, அங்கே போயிட்டு என்னோடய ரெஸ்யூம் கொடுத்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் பார்க்குறது கஷ்டம், நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்களா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த ஃப்ளாட் விட்டு வெளியே போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சார் இப்படி தானே ஆஃபீஸ் விட்டு வெளியே போகணும், அவரை பார்த்துடலாம்ல. ஏன்னா ரெஸ்யூம் எப்போவுமே போய் சேருமா அப்படின்றது டவுட்டு தான். அதனால் அவரை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டேன். இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு ப்ரெசன்டேஷன் போடணுன்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கதைன்றதுனால, நீங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, ப்ரெசன்டேஷன்லேயே டீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கதைகள், கிளைக்கதைகள், கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் போடுறீங்களா? இப்போது அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. இவரை உங்களுக்கு இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது இவர் ரொம்ப ஃபேமஸ். ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் கனா காணும் காலங்கள் சீரியலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், யுத்தன் பாலாஜி. இவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இவர் போன உடனே எச்ஏ சூர்யா சாரும் போய் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க சாப்பிடும் போது அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வாசல் தெரியும். இப்போது நான் அதனால் போய் வாசல் பக்கத்தில் நிற்கிறேன். நம்ம முகம் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறேன். அப்போது சாரும் பார்த்தாரு. சாரை பார்த்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டாங்க. சார் அவங்க ஏடியா சேர வந்தாங்களாம், நான் போக சொன்னேன், போக மாட்டேங்கிறாங்க, நான் திரும்ப போய் சொல்கிறேன். இல்லை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் உங்ககிட்ட ஏடியா சேரணும் சார் அப்படின்னு. அதான் ரெஸ்யூம் கொடுத்துட்டிங்களே, கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் சார் ஓட ஒரு படம் பண்ணுறாரு, இறைவி அப்படின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அவர் இன்டர்வியூஸ்லாம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பற்றி ரொம்ப நல்லா அபிப்பிராயம் வச்சு பேசுகிறாருன்னு தெரிஞ்சுது. அதே டைமில் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்ன பண்ணுறாரு, அவியல் அப்படின்னு எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் சேர்த்து ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக வந்து வெளியே விடுறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸாக என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னப்பா ஐ லவ் யூ. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸாக எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அவியலில் வந்து தேட்டருக்கு எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோடனே, டேரக்டரா நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஐயோ நம்ம ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் இவர் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நினச்சேன். இப்போல்லாம் பழகிட்ட பிறகு தான் தெரியும் அவருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ரொம்ப மரியாதை தான் கொடுத்து பேசுவாங்க. டேரக்டர்னாலே அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்போமே, இருந்தாலும் அவர் கேட்க ஆரம்பித்தார். தமிழ் டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தெரியாது சார். புக்ஸ் படிப்பீங்களா? இல்லை சார் தெரியாது சார், படித்ததில்லை. ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். எதாவது படம் சொல்லுங்கள். ஓல்ட் பாய், அது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அது பழைய படம். இப்போ வந்த படம் எதாவது சொல்லுங்கள். ஸ்லீப்லெஸ் நைட் சார்,
அது கமல் சார் இப்போ ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது படம் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையாக தான் சொல்லி ஆகணும், சரண்டர் ஆகணும். அதனால் இல்லை இல்லை சார் அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது வந்து அவர் சொன்னார், கேமரான்றது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது, ஃபாரின்லேருந்து தானே வருது. நீங்கள் என்ன இப்போ போட்டுட்ருக்கீங்க? வேஷ்டியாக கட்டிகிட்டு இருக்கீங்க. விக்கி சார் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்காரு, நான் அன்றைக்கி ஜீன்ஸ் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன போட்டுட்டு இருந்தீங்க? வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜீன்ஸ் தானே போடுறீங்க, அதானே காமனாக யூஸ் பண்ணுங்க. அது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது. அப்போது அங்கேருந்து கற்றுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது அவர் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அவர் ஃபோன் எடுத்து நியூ இங்கிலீஷ் மூவ் அப்படின்னு போடுறதுக்குள்ளே ட்ராப் டவுன் இறங்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் டைப் பண்ணுறதுக்குள்ளே கீழே ட்ராப் டவுன் வருது. அந்த லெவலுக்கு ஈஸியாக போயிடுச்சு உலகம். இந்த டைமில் ஓகே சிடி கேசட்டு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காததில் ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் அந்த எஃபர்ட் போடலனா தப்பு இல்லையா? சொல்லுங்கள், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். தப்பு தான் சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 21 வயசு சார். போய் எல்லாத்தையும் கற்றுட்டு வாங்க. சரி கற்றுக்கிட்டா சேர்த்துப்பீங்களா? கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து கீழே போனேன். கீழே போனால் யுத்தன் பாலாஜி வராரு. வந்துட்டு அன்றைக்கி என்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொன்னார். என்ன சொன்னாருன்னு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க, ஆனால் நல்லதாக சொன்னார். நம்ம எப்பவுமே கொஞ்சம் லோவாக இருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நல்லதாக சொன்னாங்கனால அதுவே போதும். அவங்க கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களாக நிற்பாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் நிற்கிறார். இதுலேருந்து நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுலேருந்து அவர் சொன்ன லைன் எக்கோவாக கேட்குது, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களான்னு. ஸோ அப்போதுலேருந்து 1.5 வருஷத்துக்கு நான் வந்து காலையில் ஆஃபீஸ் போவேன், ஈவினிங் வருவேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபாரின் படம், எல்லா லாங்குவேஜ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஈரான், இந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஈரானியன் ஃபிலிம்ஸ்னால் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் போல், ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸில் எடிட்டிங் சூப்பராக இருக்கும் போலன்னு என்னோடய பர்ஸ்பெக்டிவே வைட் ஆகிடுச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த 1.5 வருஷம் கழிச்சுட்டு வேல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் போயிட்டு ஒரு படம் சைன் பண்ணுறேன். அது வேறு கதை, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ அவங்க போய் சைன் பண்ண அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் நம்ம லாக் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் போகிறேன், நமக்கு சினிமாவில் யாருமே தெரியாது, ஐடி காலேஜ் ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, ஹீரோ எங்கே நின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் சினிமாவில் தெரியும். அவர் என் காலேஜ் சீனியர், நாளைய இயக்குனர்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போனேன். அஸ்வத் அவர்கிட்ட போயிட்டான்னா, எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட கதை சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது, எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன். மச்சான் இருறா அப்படின்னு சொல்லிட்டு போனார், பக்கத்து ரூமுக்கு போனார். போயிட்டு கால் முடிச்சு, என்ன யாருக்கு கால் பண்ணார் தெரியுமா? ஸ்ரீ கார்த்திக். இவங்க வந்து ஒரு கணம் படத்தோட டைரக்டர். இவர்கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, மச்சான் நான் ஸ்ரீ கார்த்திக்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ஒரு படம் பண்ணுறான். அவன் அதே ட்ரீம் வாரியர்ஸ் வந்து மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த மான்ஸ்டரில் ஹீரோ வந்து எஸ்ஜே சூர்யா சார் தான். ஸ்ரீ கார்த்திக் என்ன சொல்கிறான், அவனால் உன்னை வந்து அந்த செட்டுக்கு கூப்பிட்டு போக முடியுமா, அதுக்கு மேலே உன்னோடது ராண்டா அப்படின்றான். நான் ஓகே நான் போதும்ண்ணா அப்படின்னு. இப்போ இங்கே என்னென்னா, பசங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பசங்க. அந்த மாதிரி தான் ஸ்ரீ கார்த்திக்கு, அந்த மாதிரி தான் அஸ்வத், 2 பேரும் என்னை ஹெல்ப் பண்ணாங்க. என்னை கூப்பிட்டு போய் அந்த செட்டில் நிற்க வச்சாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ்ஜே சூர்யா சார் வந்தார். வந்த உடனே நான் போய் பேசினேன், சார் நான் இந்த மாதிரி வேல்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கதை சொல்லணும் சார் அப்படின்னு. சரி இப்போ நான் கேட்டுறேன்னாரு.
ஆனால் எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அங்கேயே வந்து நான் வந்து சார் நான் எனக்கு ஒரு 1 minute டைம் தெரியுங்களா, நான் வந்து 1 line மட்டும் இங்கே சொல்கிறேன். இல்லைப்பா நான் இன்னொரு நாள் கேட்டுடுறேன் அப்படின்னாங்க. ஸோ ரேம்புக்கு வரேன்ப்பா, இங்கே தான் சவுண்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே யா. ஸோ வரேன்ப்பா வரேன். ஸோ ஸோ நேராக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படத்துக்கும் இந்த மாதிரி தான் நிறைய தடைகள் வந்துச்சு. என்னால் வந்துடுவோம். ஐயா அவனை யாராவது கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ஐயா. எங்கே விட்டேன்? செட்டுக்கு போனோமா. செட்டுக்கு போயிட்டு சார் சொன்னார், நான் உங்கள் கதை கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு. நான் வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வந்து 1 line மட்டும் சொல்லிடுறேன். இல்லைப்பா நான் கேட்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார், நான் 1 line மட்டும் சொல்லிடுறேன் சார். சொல்லும் போது இங்கே பின்னாடி அஸ்வத்துக்கும் ஸ்ரீகார்த்திக்கும் ஒரே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஆனால் இப்போ என்னென்னா வாய்ப்பு வந்து எப்போனா தான் ஒரு தடவை கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஃபுல் எஃபர்ட் போட்டுருணும். நோ சொன்னால் நோ சொல்லிட்டோம். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் சார் 1 line சார் அப்படின்னு, இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக கேட்குறேன், இதுதான் என் நம்பரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்பர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக்லி ஒரு ரிமைண்டர் போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பிரதீப் சார், பிரதீப்னு சொல்ல மாட்டார் சார் தான், சார் ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு சொன்னார். அன்னைக்குன்னு பார்த்து த்ரோட்டு போயிடுச்சு, ஃபுல் கோல்டு. ஸோ எனக்கு பயங்கர கோல்டு, எனக்கு பேசவே முடியல. இப்போ நான் இந்த வாய்ஸில் போய் அவருக்கு வந்து நரேஷன் கொடுத்தா கண்டிப்பாக ஓகே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே டைமில் இந்த வாய்ப்பை தட்டி விட்டுட்டா திரும்ப கிடைக்குமானோ எனக்கு தெரியலை. ஸோ என்ன பண்ணுறேன், அவருக்கு கால் பண்ணி சார் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு சார், நான் கொஞ்சம் சார் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அப்படியே லைவ் ப்ரூஃப் தரேன் நான், அப்போ தான் நம்புவார். இல்லைனா பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம்ல. ஸோ அவரும் வந்து இல்லைப்பா நான் வந்து உனக்கு நான் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் நடக்குது. அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 1 week கழித்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்போ அப்படி கேட்டதில்லை. அவர் கேட்டார். கேட்டுட்டு சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கயாட் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. அந்த அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 5 star ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். அந்த கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு தான். பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கயாட் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் லவுடாக நரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆரம்பிச்சு சார் ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்காரங்கெல்லாம் வந்துட்டு சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா சாரே கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் என்ன சார் ஓகே சார் கம்மியாக பேசுகிறேன் சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா சார் அப்படின்னா சொல்லிவிட்டு அப்படியே அந்த கதை போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 பாயிண்ட்டு தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு, நல்லா இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை பற்றி என் மேலே நம்பிக்கையாக ஒன்று சொன்னார்ல, நான் நல்லா வந்துடுவேன்னு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் எப்போ லோ ஆனாலும் நான் அதை மட்டும்தான் யோசிப்பேன். எஸ்.ஜே. சூர்யா சார் எனக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு நான் நல்லா வந்துடுவேன்னு. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அவரும் நானும் இப்போ சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வாழ்க்கடா அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப ஒரு ஃபீலிங் விட்டு போயிடுமா. அதனால் ஒரு பெரிய காடே உருவாகும். ஆனால் அந்த பறவைக்கு தெரியாது அதனால தான் அந்த காடு உருவாச்சுன்னு. அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தினால மற்ற மனுஷங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கின மனுஷங்க இவங்கெல்லாம் இந்த எஸ்.ஜே. சூர்யா சார் கதையில் இவங்களும் ஒரு பார்ட். அதில் எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது.
சார் இந்த டைமில் இருப்பாருன்னு நினச்சேன். ஏன்னா அவருக்கே இந்த கதைலாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஒரு நார்மலான பையனை இவ்வளோ ஸ்வீட்டாக அவர் டீல் பண்ணி அன்றைக்கி அமைச்சிருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி அவர் ஸ்வீட்டாக பண்ணதுனால தான் எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த நடிப்பறக்கனுக்கு அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு நடிப்பு ஆக்டிங் தான் சார், இதுதான் சார்னு நான் அவ்வளோ பார்த்ததில்லைங்க. அதுக்காக அவரோட எல்லா ஆசைகளும் அவருக்கு நிறைவேறணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதை தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன் ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம சீமான் அண்ணன்கிட்டேருந்து தான் வந்துச்சு. அவர் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது. ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய சீமான் அண்ணன்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. வரண்டா இவன் வேற ஒருத்தன். சரி, இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்னன்னா, ஸோ சீமான் சார் கிட்ட இந்த மாதிரி நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. நான் போய் சாப்பிட போனேன்னா அவரே சமைச்சு எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து, தம்பிக்கு இதை வச்சியா, தம்பிக்கு அதை வச்சியா, தம்பி சாப்பிட்டாரா, இதை சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இவன் வந்து விடமாட்டான் போல இருக்குது. டேய் நான் வரேன்டா. ப்ளீஸ்டா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. ஸோ சீமான் சார்கிட்ட இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. மற்றவங்களை நல்லா பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் அவர் அறிவை வந்து ரொம்ப ஷோ ஆஃப் பண்ண மாட்டார். அதாவது அவருக்கு இருக்கிற அறிவு வந்து ரொம்ப அதிகம். ஆனால் எனக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட பேச மாட்டார். அதே மாதிரி அரசியல்லேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சினிமா பேச மாட்டார். யார்கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசுவார். அது ஒரு பயங்கரமான குவாலிட்டி. அதை நான் அவர்கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணேன். அதை நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சார் ஆக்சுவலாக அவரும் நான் பார்த்த க்யூட். ஸோ சீமான் சார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு செகண்ட். கிருத்தி ஷெட்டி வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது ரொம்ப கஷ்டங்க. மற்ற மொழி, இப்போ நான் ஹைதராபாத்லாம் போகிறேன், தெலுங்கில் பேசணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி மொழி வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வராங்களோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டு போகிறாங்க, இது அந்த மொழி கற்றுக்கிறதுன்றது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நமக்கே தெரியும்ல, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கிருத்தி ஷெட்டி வந்து ஒரு 2 வருஷம் தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளே ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுகிறாங்க. அதை தாண்டி அந்த படத்துக்கு இப்போது LIKக்கு அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர இம்ப்ரெசிவ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே அது பண்ண முடியும். வெரி
வெரி மச் இம்ப்ரெஸ்ட் கிருத்தி ஷெட்டி. அண்ட் யோகி பாபு சார், யோகி பாபு சாரோட என்னோட 3வது கொலாபரேஷன் இது. ஓப்பன் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கும். அவர் சொன்ன வந்த இடம்லாம் எனக்கு பிளாஸ்ட்டு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ சார். நிறைய பண்ணோம் சார். அண்ட் கௌரி கிஷன், உங்களோட அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் மீட், அந்த இது நீங்கள் எதிர்த்து நின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இதை தாண்டி மாளவிகா மேம், ஆனந்த்ராஜ் சார், விடிவி கணேஷ் சார், சாரா சார், சுனில் ரெட்டி சார், ரங்கராஜ் பாண்டே சார், பிரசாந்த் ரங்கசாமி ப்ரோ, அபிஷேக் ராஜா பிரதர், தீபிகா, ரியா சுமன், எழிலரசன், ஆல்பர்ட், காத்து கருப்பு, அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், கேமியோ பண்ண மிஷ்கின் சார், லவ் யூ சார். அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம் நடித்த அமிர்தா ஐயர், திரும்ப அவங்களோட நடித்த ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டைலிஸ்ட் பிரவீன் ராஜா, ஜெயக்குமார், ஃபியூச்சர் படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பீட்ரெயின் சார், தேங்க்ஸ் சார் என்னை உரிச்சதுக்கு. விஎஃப்எக்ஸ் மேங்கோ போஸ்ட், நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லருங்க இந்த படத்துக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டான்ஸ் மாஸ்டர்ஸ், பாபா பாஸ்கர் சார், சாண்டி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், சதீஷ் மாஸ்டர், சுரேன் மாஸ்டர், அனுஷா மாஸ்டர், சக்திவேல் மாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் என்னோடய டீம் ரமேஷ், பிரசாந்த், அக்ஷி, பவித்ரா, எம்எஸ், சேகர், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் லலித் சார், நயன்தாரா மேம், விக்கி ப்ரோ. இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக கஷ்டங்க. ஏன்னா ஃப்யூச்சர்ன்றதுனால நிறைய செலவு இருக்கும். என்னோடய ப்ரொடியூசர்ஸோட எஃபர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த 3 இயர்ஸாக மார்க்கெட் ஷிஃப்ட்டு, அது இதுன்னு ஒரு ஹோல் ஜேர்னி இண்டஸ்ட்ரி ஹஸ் பின் த்ரூ. அண்ட் இது இப்போது வந்திருக்குன்னா கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் டு மை ப்ரொடியூசர்ஸ். அதை தாண்டி இப்போது லைக் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த நேற்று தெலுங்கு ப்ரெஸ் ரிலீஸில் ஏஐ யூஸ் பண்ணி ஒன்று பண்ணேன். அதுவும் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ டேரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த ஜென்சிக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி படம் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேன், நான் எல்லா விதமான தரப்பான மக்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் தானே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் இந்த ஏஐ பேஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்னாலஜி ஃப்யூச்சர் அப்படின்றதுனால இன்னும் ஜென்சிக்கும் ஜென் ஆல்ஃபாவுக்கும் இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஏஐ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ChatGPT யூஸ் பண்ணுறோம்ல, அதை சொல்கிறது தான் இப்போ நம்புகிறோம். ஸோ 2040 இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது என்னடா கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கே, நமக்கு புரியுமா அப்படின்ற ஏரியா இருந்துச்சுன்னா, இதோட ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா கமர்ஷியலான விக்கி ப்ரோ ஸ்டைலில் இருக்கிற ஒரு படம். அவர் படத்தில் என்ன இருக்கும்? லவ் இருக்கும், காமெடி இருக்கும், சாங்ஸ் இருக்கும். அவங்க காம்பினேஷன் அனிருத் ப்ரோ அண்ட் விக்கி ப்ரோ சாங்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கேன் அவர் ஸ்டைலில். ஐ ஹவ் ஆக்டட் இன் இட். எனக்கு இந்த படம் ஒரு புது முயற்சி, ஒரு புது கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதை தாண்டி லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம். எப்பவுமே நான் என்னோடய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஏன்னா என்னடா உனக்கு அதுக்குள்ளே ஃபேன்ஸா அப்படின்லாம் வந்து எதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு. ஆனால் இப்போ நான் போகிற இடம்லாம் அவங்க எனக்காக பண்ணுறதை வந்து காட்டுறதும், அவங்க எனக்காக பண்ணுறதை நான் பார்க்குறதும், அவங்க இன்டர்நெட்டில் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதும், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேரை சொல்ல நான் ஏன் கூச்சப்படணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ சொல்கிறேன், என்னோடய ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். டேய் தம்பி, முக்கியமாக உனக்குடா.
ஐ லவ் யூடா. தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த படம் ஒர்க் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது வச்சு ஒரு படம் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய நிறைய குட் மெமரிஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போது சுத்தமாக எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. இது எப்படி படமாக ரொம்ப கஷ்டமாச்சு. அது கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி லேசியாக சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் நம்ம தாண்டி இந்த படத்தோட ரிலீஸு இதெல்லாம் எப்போ வரப்போகிறோன்னு ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வேலைகள் தெரிஞ்சிச்சு அந்த ஸ்கிரிப்ட்லேயே. ஃபுல்லாக ஃப்யூச்சரிஸ்டிக்கான படம்ன்றனால எல்லா லொக்கேஷன்ஸுமே எல்லாமே சிஜி, எல்லாமே ஒரு ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒர்க்குன்ற மாதிரி தெரிஞ்சனால அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அண்ட் வந்து அதை ரொம்ப சூப்பராக விக்கி ப்ரோ வந்து பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் மியூசிக்லாம் வந்து இந்த படத்தில் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எப்பயும் சாங் வரும், எடிட் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து முதல்ல இவர் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துடுறாரு. அந்த ஃபுட்டேஜுக்கு ஏற்ற லிரிக்ஸ் எழுதி அந்த ஃபுட்டேஜுக்கு அப்புறம் தான் சாங் ரெடி ஆச்சு. ஒரு சாங் பூக்கட்டும் இன்னைக்கு ஒன்று ரிலீஸ் ஆச்சுல, அதை பற்றி தான் சொல்கிறேன். அது வந்து முதல்ல விக்கி ப்ரோ என்னென்னமோ ஃபுட்டேஜ் எடுத்தார். நான் என்னென்னமோ சாங்க்கு வச்சு பார்க்குறேன், செட்டே ஆகலை. சரி ஓகேன்னு ஒரு எடிட் ஃபைனல் பண்ணியாச்சு. அப்போ திடீர்னு ஒரு டியூன் வருது. அணிக்கிட்ட வந்து ஒரு அந்த பாட்டு பூக்கட்டும்னா இப்போ பூக்கட்டும் 1.0ன்னு ஒன்று வரும். அது நல்லாயிருக்கும். அதுவே செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு 2.0 4.0 எல்லாம் வரும். அப்படியே வந்து 10 வரும்போது தெரிச்சிரும் சாங்கு. அப்போ வந்து அந்த நான் எடிட் பண்ணலான்னு உட்கார்றேன், லிரிக்ஸோடு வந்துருச்சு சாங். எடிட் பண்ணலான்னு உட்காரும்போது அப்போ இவர் எடுத்த மொத்த ஃபுட்டேஜும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற லிரிக்ஸ்லாம் அங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருச்சு. ஸோ எனக்கு அப்படியே ஒரு 8 மணிக்கு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். எடிட் பண்ணி முடிக்கும் போது நைட்டு ஒரு 3-4 மணி. டைம் போனதே தெரியல. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதான் இன்றைக்கி ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன், இட்ஸ் அ பியூர் பிளிஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆனது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்தை ஃபுல்லாக எடிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்போ மக்கள் இதை பார்ப்பாங்க, அவங்களோட உட்காந்து நாங்கள் எப்போ பார்ப்போன்ற ஆர்வம் இருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் பிரதீப் ப்ரோ, நம்மளோட காம்பினேஷனில் இது 4வது படம் நினைக்கிறேன். 4வது படம். ரொம்ப அவருமே வந்து அப்பப்போ வந்துடுவார் எடிட்க்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு தான் வருவார். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அண்ட் வந்து ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. அவ்வளோதான். தேங்க்யூ. சார், அதாவது ஒர்க் பண்ண ஒருத்தங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாப்பா சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் எவ்ரி டைம் பண்ண இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க யூஸ்வலி. பட் நீங்களே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு எங்களுக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. சூப்பர் சார். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நீங்கள் லைக் பண்ணுறது எதை கமெண்ட் பண்ணுவீங்க அண்ட் எதை ஷேர் பண்ணுவீங்க எங்ககிட்ட? இந்த படத்தை தாண்டி லைக் பண்ணுறது, இந்த படத்தில் லைக் பண்ணுறது வந்து எனக்கு இந்த காம்போ இருக்குல்ல, விக்கி ப்ரோ, அனி அண்ட் பிரதீப், இப்படி சொன்னோன்னே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் இருக்கேன்றதே எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை நான் லைக் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுறது தெரியல சார். இவ்வளோ நேரம் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு தான் சார் இருந்தீங்க, அதோட சேர்த்து இன்னொரு கமெண்ட் கொடுத்துருங்க. தேங்க்யூ, ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ எல்லாமே கமெண்ட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே கமெண்ட்டாக வச்சுக்கிறதா? சரி, ஷேர் என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாமே சொன்னதே ஷேர் பண்ணதா அப்படின்றீங்களா? ஷேர் வந்து இந்த படத்தோட சாங்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஓகே, அது நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக ஷேர் பண்ணுகிறோம். நீங்கள் ஏதாவது படத்தில் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க, நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கமான் சார். படத்துலேருந்து ஷேர் பண்ணுறதா? படத்துலேருந்துனா ஒரு முக்கியமான அனுபவம் எங்ககிட்ட நீங்கள் பகிரணும்னா என்னது பகிர்வீங்க? நிறைய அனுபவம் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ. சார், அவரோட டம் தனியாக இருக்குது சார். அவர் வந்து நிறைய ஷேர் பண்ண தான் போகிறாரு. இல்லை, எனக்கு எதாவது ஞாபகப்படுத்த சொன்னேன்.
எல்லாருமே இப்போவே காஸ்ட் நீங்கள் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போவே மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. இதை எனக்கு ஃபோனில் சொல்லியிருந்தா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். எங்களுக்கே இப்போ தான் சார் சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், நம்மளோட ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ யூ played a very important role in the whole movie. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் about that சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதீப் கண்டினியூஸ் வெற்றி அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். ஆனால் அந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அவர் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அது கண்கூடாக தெரியுது. ஏன்னா நிறைய பேர் நான் யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஜெயிக்கிறதுக்காக என்ன பாடுபடுறாங்கங்கிறது தெரியுது. அது ஒரு வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அதை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு தெரியுது. அதனால் உண்மையிலே ஐ விஷ் பிரதீப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அனிருத் உண்மையிலே உங்கள் பாட்டை கேட்கும்போது நான் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. நிஜமா இந்த படத்தில் எனக்கு தீமா லவ் இட் உண்மையிலே கலக்கிட்டீங்க. இன்னொன்று அனி விக்கி காம்பினேஷன் ரியலி ஒர்க் அவுட்ஸ் வெல். அதுக்கப்புறம் ரவிவர்மன் என் நண்பன், அவன் வந்து லைட்லேயே பெயிண்டிங் பண்ணுவான். ரவிவர்மனுடைய நிறைய ட்ரிப்பு நான் நிறைய டிஓபி கூட எனக்கு சண்டை வரும். இவர்கிட்ட நான் வந்து சரி போய் தொலையட்டுன்னு விட்டுருவேன். ஏன்னா நிறைய கண்டினியூட்டி பார்க்க மாட்டேன். அப்படி அவரோட காம்போசிஷனில் வந்து அந்த ஃப்ரேமுக்கு என்ன அழகு அப்படிங்கிறத அதை இது பண்ணி அப்படின்னா நிறைய விஷயம் கண்டினியூட்டி சின்ன சின்னதாக மிஸ் ஆகும். ஆனால் அந்த ஃப்ரேம் அழகாக இருக்கும். அது பண்ணுறது வந்து ஆன் ஸ்பாட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரியலி இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். ரவி வந்து மிகப்பெரிய கிஃப்ட் இந்த படத்துக்கு. அண்டு விக்கி வந்து அதாவது ஒரு டைரக்டர் வந்து ரைட்டராக இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆள் தான். இவர்கள் மிகச்சிறந்த ரைட்டர். ஏன்னா சீக்வன்சஸ் அதை வந்து ஒரு நாள் ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து அதே சீனை கேட்கும்போது இது நல்லா இருக்கேன்னு தோணும். அதுக்கடுத்த இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். இவருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் இல்லாத ஒரு படம் இவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக உடனே நடக்கும். யூ வில் பி ஒன் ஆஃப் த டாப் 1 டைரக்டர் லிஸ்ட். இந்த படம் அதாவது ஃப்யூச்சர் இஸ் டூ ஹார்ட். உண்மையிலே இந்த படம் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் ஒரு ரோபோட் வந்து என்ன பண்ணணுன்னு சாதாரணமாக ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் டைமில் அதே ரோபோட்டு லுங்கி கட்டிட்டு ஆடுற மாதிரிலாம் டான்ஸ் வருது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இனி ஃப்யூச்சரில் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் சரி பைப்லைன்ஸ் டிஃபர் ஆகிட்டே வரும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி ஏஐயில் நம்ம அடிமையாக வச்சுருக்கிறது. அதுக்கு அடிமையானால் நம்ம அவ்வளோதான், சர்வைவல் ரொம்ப கஷ்டமாயிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நாட் ஓன்லி இன் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். இது என்னுடைய ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த படம் கண்டிப்பாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லி செட் சார், தேங்க்யூ. அதாவது இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் சார் நீங்கள். ஸோ இந்த படத்திலிருந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய லைக், கமெண்ட், ஷேர் என்ன? இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுற விஷயம் என்ன சார்? இல்லை இது நார்மலாகவே ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப ராக் கல்ட் மூவி இப்படியெல்லாம் பார்க்கணுங்கிற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும்னு நினைக்கிறேன் நான். அதில் ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப
லைக் பண்றீங்க. ஓகே சார். ஷேர். ஷேர் அதான் ஃப்யூச்சரை பார்த்து பயப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. வாவ் சார், ஜஸ்ட் நாட் இன்ஃப்ளூயன்சர் சார், எல்லாருமே அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் விக்கி சார். எப்போவுமே அவரோட ஸ்டோரியில் நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் எப்போவுமே. ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் எனி ஹியூமன் பீங் ஷுட் ஆக்சுவலி ஃபாலோன்னு நினைக்கிறேன் சார். சூப்பர். அதுக்கப்புறமா கமெண்ட் தான் சொல்லிட்டேனே, விக்கிக்கு ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் கொடுக்காத ஒரு ப்ரொடியூசர் தயவு செஞ்சு கிடைக்கணும்னு. ஓகே. ஏன்னா he will do a wonderful job. அதை தாண்டி தலைவா ஒரு 1 minute பேசிறேன் தலைவா. எஸ் சனி. Okay, thank you. So, about LIK, I just want to say thank you all of you for coming, for staying this late. இவ்வளோ நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். About LIK, just a few words. I'm always there for Vicky from Nanu Raudida. Before that, love you bro, thank you bro. இந்த படம் வந்து ஒரு 10 years முன்னாடியே அவர் வந்து கான்செப்சுவலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலி இப்போ ஸ்க்ரீனுக்கு வருது. மை ஃபர்ஸ்ட் டைம் வித் த லேட்டஸ்ட் சென்சேஷன் PR. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஐ ஹோப் ஆடியன்ஸ் லைக்ஸ் ஆர் காம்பினேஷன். Special thanks to our producer, Nayanthara. She's been my dearest friend for the longest time. Lalit sir, Guber, the whole team, Ravi Varman sir, Mutturaj sir, Kriti, Gauri, whoever's acted in this film. Thank you so much. And most importantly, thank you to everybody here from the first row to the last row for staying for so many hours and owning us. Thank you so much. Love you all. Watch LIK on April 10th. Hope you enjoyed it. And ippatiki nenu me bakodu. Okay? இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜ் ப்ளஸ் என் வாழ்க்கையில் இருக்கிற இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜுக்குமே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நான் சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. நான் வந்து எப்பயுமே பல கோயில்களுக்கு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்குறதுக்காக நான் நிறையா கோயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க சந்தோஷங்களையும் எனக்கு கொடுத்துருக்க அவ்வளோ விஷயங்களையுமே நான் வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். மேபி அதனாலேயோ என்னவோ தெரியாது, என்னுடைய கஷ்டமான டைம்ஸில் கூட எனக்கு நல்ல சாப்பாடும் நல்ல வீடும் நல்ல குடும்பமும் நல்ல ஒரு மனைவியும் நல்ல குழந்தைங்களும் நல்ல நண்பர்களும் நல்ல ஏடிஸும் எனக்கு ஒரு நல்ல டீமும், இவங்க எல்லாருமே என்னுடைய எவ்வளோ ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே எனக்கு நம்பி இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எனக்கு தனியாக நிற்கிறதுக்கு ஆக்சுவலாக நான் தனியாக நிற்கக்கூடாது. அண்ட் எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு 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 மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணுற மாதிரி என் லைஃப்பில் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சு, ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமோ, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் நடக்கிறது நேரத்தில் நிற்கும் போது அதுலேருந்து அதை டேக் ஆஃப் ஆகி இன்னொருத்தவங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம காதில் விழுறது எல்லாமே ஒரே விஷயந்தான் இருக்கும். ஏதாவது சின்னதாக பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள், காம்பேக்டாக பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ நம்மளை வந்து ஒரு மொக்க பீஸாக வந்து பார்க்குறாங்க அப்படின்றது வந்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது வேறு. பட் அதை பல தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா நம்மளை இதே மாதிரி பல தடவை வந்து இது வேஸ்ட்டு இது, ஏன்னா நானும் ரவுடிதான் படமுமே வந்து
அந்த படத்தை சென்சார் காப்பி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேல்ட்டு கூட யாருமே நல்லா இருக்கு இப்போ சூப்பராக இருக்குலாம் சொல்லலை. எனக்கு வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான், அது வந்து எனக்கும் அந்த தியேட்டருக்குள்ளே வர அந்த ஆடியன்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஒரே ஒரு கனெக்ஷனை நம்பி வாழ்கிறவன் தான் நான். அந்த நாள் வந்து ஏப்ரல் 10, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மொத்த நம்பிக்கை, என் கதை மேலே நான் வச்சுருக்கிற மொத்த நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்க்கு நான் போகும்போது எந்த நம்பிக்கையில் போவோம், இந்த இடத்த வந்து மக்கள் ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மொத்த நம்பிக்கையுமே அந்த 10ஆம் தேதியிலேருந்து நடக்கும் அப்படின்றது என்னுடைய பிலீஃப். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பிளான் பண்ண நான் முதல்ல இந்த படத்துக்கு பட்ஜெட் போடும்போது 150-200 crore செலவாகும் அப்படி சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொன்னால் பெரிய பட்ஜெட், உடனே ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்படி ஒரு பெரிய படம் பண்ணுவோம் அப்படின்ற ஆசையில் கடகடன்னு வேலை நடக்கும்னு நினச்சா அடுத்த வாட்டி அந்த இதே நடக்கலை. ஸோ இது வந்து காத்துவாக்கில் 2 காதல் படத்துக்கு முன்னாடியே நான் பண்ண வேண்டிய ஒரு படம். அப்போவே SK-17 சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஆன ஒரு படம் தான் அது. அப்போது இது இது நடக்காதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கும் நான் இது பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சிருச்சு இது நடக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்து நான் வெளில வந்துட்டு அதே அவங்க சொன்ன மாதிரி காம்பேக்டாக ஒன்று பண்ணுங்கள், சின்னதாக ஒன்று பண்ணுங்கள், நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் அந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். காத்துவாக்கில் 2 காதல். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் செஸ் ஒலிம்பியாடை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த செஸ் ஒலிம்பியாடை நான் பண்ணும்போது ஒரு சின்ன விஷன், ஏன்னா நான் LIKல வந்து நான் இது வச்சுருந்தேன், அது என்ன இந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சீஃப் மினிஸ்டரும் AR ரஹ்மான் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டில் டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த சாங்கில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே இது எங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நேப்பியர் பாலத்தில் வந்து இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது அந்த நேப்பியர் பாலத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் ராகினி எங்கள் ரெனேசன்ஸ் இந்த டீம் அப்போ நாங்கள் வந்து அது யோசித்தோம். அப்போது அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி அந்த நைட்டு வந்து அந்த ஷூட்டிங் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் நைட் வந்து நேப்பியர் பிரிட்ஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணும்போது எனக்கு திருப்பியும் அந்த LIKயோட ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ ஆல்ரெடி நான் என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கமிட் ஆயிருந்தேன். சம்டைம்ஸ் நமக்கு சில இன்ட்யூஷன்ஸ் இருக்கும், இந்த ஃபிலிம் நடக்கும், எப்படியாவது இது நடக்குமோ, இது ஒரு நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் அது வேறு மாதிரி சுற்றி வேறு மாதிரி போய் அது கடைசியில் அன்றைக்கி ஒரு சின்ன ஹோப் இருந்தது இது நடந்துடும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே சென்னையோடைய ஃபியூச்சரிஸ்டிக், ஏன்னா ஒரு டிரெக்டராக ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து இருக்கிற பிக்கஸ்ட் பிளெஸிங் என்னென்னா அவங்க என்ன வேணால் கற்பனை பண்ணலாம், அது வந்து நிஜத்தில் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இப்போது ஒரு டிரெக்டர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டான், ஆனால் அவன் படத்தில் இருக்கிற சில கேரக்டர்ஸை ரொம்ப பணக்காரனாக காட்டுறது, சந்தோஷமாக காட்டுறது, ரொம்ப ஒரு நிறைய நல்ல விஷயங்களாக காட்டுறது வந்து ஒரு டிரெக்டருக்கே கிடைக்கிற ஒரு பெரிய புண்ணியம் அது. அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம என்ன வேணாலும் நம்மளோட கற்பனை எல்லாத்தையுமே சினிமாக்குள்ளே சொல்லலாம். நம்ம சொன்னோன்னா ரெயின் அப்படின்னா ரெயின் வரும், ரெயின் கட் அப்படின்னா ரெயின் கட் ஆகிடும், ட்ரெயினை பேக்கில் போக சொல்லலாம், ஃப்ரண்ட்டில் வர சொல்லலாம். இதெல்லாம் ஒரு டிரெக்டருக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ நான் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு சென்னையை, நான் நினைக்கிற இந்த ஃப்யூச்சரில் இந்த உலகம் எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தில் எனக்கு வந்து அந்த கோலிவுட் அப்படின்னு, இப்போ நான் LAல நான் போகும்போது ஹாலிவுட்னு ஒரு போர்டு இருக்கும், அதே மாதிரி கோலிவுட்னு ஒரு போர்டு இருக்கணும். இந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரீம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் படத்துக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இந்த ஃபில்மை வந்து பண்ணேன். இப்போ இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ இந்த பிக் ஃபில்ம் ஒன்று நடக்க வேண்டிய ஃபில்ம் ஒன்று அப்படியே டக்குன்னு ஓவர் நைட்டில் எல்லாமே மாறிடுச்சு, லைஃபே தலைகீழ மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் சில பேர் என் கூடவே என்ன பிலீஃபில் இருந்தாங்களோ தெரியாது, என் கூடவே இருந்தாங்க. ஹரீஷ் வா, திவ்ஸ் வந்து எங்கே திவ்ஸ் டக்குன்னு வா, டைம் இல்லை. திவ்ஸ் வந்து EP பல டைம் வந்து என்ன ஆகிடும்னா, நாங்கள் இப்போ டெல்லி சண்டிகர் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஷூட்டிங். எங்களால் அந்த பேமெண்ட்ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஆன் டைம் பண்ண முடியாது. ஸோ பீயிங் அ கேர்ள், அவள் வந்து ஒரு EP-யை அதை ஹேண்டில் பண்ணால் அவளுக்கு வந்து அவ்வளோ மோசமாக வந்து அடுத்த நாளில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதை எப்படி அவள் ஒரு லேடியாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தேங்க்யூ திஸ். அண்ட் பார்வதி ஸ்ரீதரன், இவ வந்து ஃபஸ்ட்டு 2018 இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல LIK அப்போ இருந்த லவ் இன்சூரன்ஸ் ஆப்ரேஷனாக இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ணி, அப்போலேருந்து சார் நீங்கள் ஆடியோ லான்ச்லாம் வைப்பீங்களா, ஆடியோ லான்ச் வச்சாச்சு பார்வதி, ப்ளீஸ் கம். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தில் இருக்கிற காஸ்டியூம்ஸோ இல்லை இந்த படத்தில் இருக்கிற CG இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த கிரெடிட் கோஸ் டு மை டீம். அண்ட் ஐ வாண்ட் ஆல் மை ADs ஹியர் ப்ளீஸ். பினு அண்ட் பிரசன்னா வந்து பிரதீப் சார் வந்து அவங்க படத்துக்கு செலக்ட் பண்ணி வச்சிருந்த AD.
அவர் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆர்மியிலலாம் சில படத்தில் வந்து ஆர்மியில் சில சோல்ஜர்ஸை காட்டுவாங்க. அவங்க எப்படின்னா அந்த ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் போய் அவங்க உயிரை கொடுத்து மொத்த பேரையுமே காப்பாற்றணும்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. சார் நான் போகிறேன் சார் சொல்லிட்டு போய் டமட்டமன்னு ஷூட் பண்ணி அவங்க இறந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் தான் இந்த பினு, இந்த பிரசனம். இவங்களை வந்து அவர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காருன்னா அவருடைய புத்திசாலித்தனத்தை பாருங்க. ஜெகன் சார், செல்வா, திவாகர், ஏடிஸ்னா எல்லாம் ப்ளீஸ்டா டைம் இல்லைடா, போலீஸ் வேறு எதுவும் சொல்லலாம்டா. லெனின், ஒன் ஆஃப் த இவங்கெல்லாம் பெரிய டைரக்டர் ஆகிடுவான். இப்போயே என் ஸ்டேஜில் ஒரு அடி பார்த்துருங்க. லெனின், திவாகர், எது பாலா, நம்ம டீம் மட்டும் அப்படியே வந்துருங்களேன் ஃபாஸ்ட்டாக ப்ளீஸ். அஜித் வா, அஜித் வா. அந்த இதில் ஒரு பரிதாபங்களில் ஒரு இது வரும்ல, 10 ரூபா 30 ரூபாய்க்கு வேலை செய்வான் 3 நாள் ஷார்ட்ஸ். அந்த மாதிரி இவன் வேலை செஞ்சதுக்கெலாம் நான் கொடுக்கணுன்னா மொத்தம் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் இவங்ககிட்டே கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்கான் அந்த பையன். தேங்க்யூ அஜித், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போது இந்த படத்தை ஆண்டனி கம் இது அப்புறம் இந்த படத்தை எடிட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, கான்ஃபிடன்ஸ் மட்டும் பெருசாக இல்லை. ஏன்னா இவங்களை தவிர வேறு யாருக்குமே என் மேலே வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துலேயுமே ஏதோ டவுட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிரதீப் ராகவ் கிட்ட வந்து நான் ப்ளீஸ் ப்ரோ வந்துருங்க, பிரதீப் ராகவ் கிட்ட நான் ஒரு வெர்ஷன் பண்ணுவேன், கட் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். கிட்டத்தட்ட வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு எப்படியும் 100 வெர்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போது ட்ரெய்லருக்கு எப்படியும் ஒரு 500 கட்டாவது பண்ணியிருப்போம். அவ்வளோ இதை பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக ஒரு கோ டைரக்டர் மாதிரி அதில் இருக்கிற கதையில் இருக்கக்கூடிய நிறையா ஓட்டைகள் ஒரு இதில் எல்லாமே ரொம்ப ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஆல்சோ இஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபில்மை வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் பிரதீப் பிரதருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணணும் பிரதர், நான் கதை சொல்லணும் பிரதர்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ போயிட்டு நான் சொல்லும்போது அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து எண்ணி 2வது நாள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகலை. அப்போது ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷனில் பேசியிருந்தோம். அங்கே வந்து பயங்கரமான பட்ஜெட், பெரிய பட்ஜெட் சொல்லி என்னடா டிலே ஆகிட்டே போகுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபிலிம் வேறு நடக்கலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி எப்படியோ கொண்டாந்து அவரை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணும்போது நேராக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த படம் நடக்குமா நடக்காதான்னு ஆகும்போது வேற ஒரு ஃபிலிம் இப்படிலாம் சில விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் எனக்காக அவருக்கு வந்து அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு டிரெக்ட் அ ஃபில்ம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் அவர் கொடுத்த அந்த ஒரு வேர்டுக்காகவும் எனக்காகவும் ரொம்ப இந்த ஒரு டஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் நின்னதுக்காக லைஃப் டைம் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ பிரதீப் அண்ட் ஐ லவ் யூ. அதோடு நிறுத்தாமல் நீங்கள் இந்த படத்தில் நடித்த விதம், அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த நம்ம டெல்லியில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்டர்வல் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ், பயங்கர எமோஷனல் சீக்வன்ஸ், அவர் படுத்து அழுது பயங்கரமாக நடிக்க வேண்டிய சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அங்கே சுற்றி வந்து என்னென்னா ஃபுல்லாக டெல்லி அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அடுத்த ஆளுங்க வந்துட்டாங்க. அங்கே வேறு செட்டு போடுறதுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போ இந்த திவ்ஸ் இங்கே என் டீம் எல்லாம் போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமாக ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாங்க. இவங்க காலெல்லாம் விழுறாங்க. அந்தளவுக்கு அங்கே ஒரு இது போயிட்டுருக்கு. இங்கே வந்து நான் கேமரா வச்சு நான் எடின்னு சொல்கிறேன். அங்கே இடத்துல வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இல்லை, எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், இல்லை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு அத்தனை டேக்ஸ் அவர் நடித்தார். அவர் திருப்பி அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ. அந்த இடத்துல பிரதீப் வந்து நாட் ஜஸ்ட் அ ஹீரோ, அந்த இடத்துல ஒரு டிரெக்டராக என்னோட பெயினோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டுருப்போன்றதை இது பண்ணி அவர் நடித்த விதம், அந்த சீக்வன்ஸ் நான் இப்போ வரைக்கும் நான் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸை நான் வந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்ரி டைம் எனக்கு ஞாபகம் வரதெல்லாம், இந்த மனுஷன் வந்து அந்த இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்கானா, இவன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வேணாலும் என்ன மாதிரி ஒரு நடிப்பு வேணாலும் கொடுக்க முடியும். ஹீ இஸ் அ கிஃப்டட், very gifted, blessed and a highly talented writer, director and an actor. He is the best. எனக்கு தெரிஞ்சு நிறையா ஹெல்ப் எடுத்திருக்கேன் நான் பிரதீப் கிட்ட இருந்து. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், என்னை நிறைய ரிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்குன்னு நான் ஒரு ஜோனில் இருப்பேன். பல்ஸில் வந்து பிரதீப் இஸ் இன் பல்ஸ். நான் மேபி கொஞ்சம் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், இந்த மோர் ஆஃப் இது வரலையா அப்போ இது நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே நான் போயிடுவேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஓவராலாக இந்த படத்தை அவர் வச்சு எடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் அனி சார், அனிருத், அனி ப்ரோ,
எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் எப்போ ஏதாவது எமோஷ்னலாக பேசிடுவேன், ஏதாவது பேசிடுவேன்றதுலேயே அவர் பயந்து நான் எப்போ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே அதை அவர் எடுத்துக்க மாட்டார். பட் அவர் அப்படி இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன். நான் சொல்கிறத சொல்லிடுவேன். ஒரு வாட்டி நானும் ரவுடிதானோட என்ஆர்டி இஷ்யூ இது எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இந்த படம் எடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அன்றைக்கி டேட்டில் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட என்கிட்ட வந்து காசு இல்லை. அப்போ அன்னிக்கிட்ட தான் நான் சொன்னேன், தலை நான் வந்து இந்த மாதிரி பாண்டி போகிறேன், போயிட்டு இந்த கதையை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ 200-250 ருபீஸ் இருந்தது பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுருந்தேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போது நான் போயிட்டேன் பஸ்ஸில் போயிட்டேன். அப்போது எனக்கு வந்து ஒரே மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி விக்கி இன்சைட் யுவர் பேக் 50K ஐ ஹாவ் கெப்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அன்னி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சார், அன்றைக்கி வந்து 50,000 ரூபாய் பணத்தை எனக்கே தெரியாமல் என் பேக்கில் வந்து வச்சுட்டாரு. அப்போது அந்த பஸ்ஸு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸு கம்பி ஃபுல்லாக வந்து என் டிஎஸ் இருந்துச்சு. என்னால் அந்த மொமெண்ட்டை லைஃப்பில் மறக்க முடியாது. அவரோட மியூசிக் மட்டும் கிடையாது, எனக்கு அனி ஆஸ் அ பர்சன் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் மியூசிக் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். எவ்வளோ டிரெக்டர்ஸ், எவ்வளோ ஹீரோஸ் அவரோட வந்து ஒர்க் பண்ணணுன்றது அவங்களோட ட்ரீமாக இருக்கும்போது, ஆனால் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி டைம் வந்து கிடைக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ அனி, தேங்க்யூ ஃபார் திஸ். ஸோ யா, இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ இந்த படத்தில் அப்பப்போ ப்ரொடியூசர் நயன்தாரான்னு வந்துட்டே இருக்கு. நாங்கள் மலேசியாவுக்கு ஷூட்டிங் போகணும், அங்கே எல்லாமே ரெடி, எல்லாமே நான் பை குட்வில்ல நம்ம பேசியாச்சு. ஆனால் அங்கே இப்போ போகிறதுக்கு சில அட்வான்ஸஸ் சிலலாம் பே பண்ணணும். அப்போது மார்க்கெட் வந்து கிராஷ், டோட்டலாக ஓடிடி மார்க்கெட்டுன்றது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பட்ஜெட்டை ரீஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, இவங்க தான் இந்த படத்தை நடிக்கணும், இவங்க தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ட்ரீம். அப்போது திடீர்னு அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ கட் பண்ணுங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட நான் நினச்ச மாதிரி எடுக்காமல் நான் போக மாட்டேன்றதில் நான் உறுதி ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஷூட்டிங் எப்படியே நடந்தே ஆகணும்னு நான் இருந்தேன். அப்போ குபேர் கிட்ட தான் சொன்னேன், என்ன பண்ணுது, இல்லை வரல, இந்த ஷூட்டிங் இந்த ஸ்கெடியூல் தள்ளி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரி நடக்காதுன்ற மாதிரி இருந்து திடீர்னு ஓகே டிக்கெட் போட்டாச்சு, போயிடலான்னொடனே மலேசியாவுக்கு போயிட்டோம். மலேசியாவில் போய் ஷூட்டிங் நடந்துடுச்சு. மலேசியாவில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரியும், அந்த பணம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்துக்கு வந்து வாங்கின அட்வான்ஸை வந்து போட்டு அந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு சப்போர்ட். ஒய்ஃப்னா ஆக்சுவலாக நயன்தாராக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து இங்கே உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டக்ட்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த அளவுக்கு இதை வந்து செட் பண்ணி இப்போ வந்து ஏதோ எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஏதோ இது பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்களா சார்? ஏன்னா இல்லை இங்கே தான், ஏன்னா இது என்ன இஃப் பாசிபிள் யாராவது ஒரு குபேர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வர முடியுமா ப்ளீஸ் எனக்காக? ஓ மை காட். ஒரு ஒய்ஃபா, ஒரு ப்ரொடியூசரா, நடிகை நயன்தாராவை ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வரது என்னால் முடியாது, என்னால் அதை அஃபோர்டும் பண்ண முடியாது. பட் ஐ டோன்ட் நோ இதுக்கு நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியாது. இருக்காங்களா? ஓய், oh my god. தேங்க்யூ மேம். ஒரு வணக்கமாக சொல்லுங்க மேம். சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசராவோ ஒரு நடிகையாவோ இங்கே வரல, அவரோட மனைவியாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க.
தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. டேய் நானும் தான்டா. ஓகே, வி ஆல் லவ் யூ.